வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்ஸ்டாகிராம் டிஎம் எந்த அளவுக்கு செக்யூர்டாக இருக்கோ அந்த மாதிரி தான் எல்லா பிளாட்ஃபார்மும் ரொம்பவே செக்யூர்டாக இருக்கு. அதை பற்றி தான் பெருமையாக பேசிட்டு இருந்தோம். யதார்த்தமாக இன்ஸ்டாகிராம் எடுத்தீங்களா என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் நியூஸாக நான் வச்சது இன்ஸ்டாகிராம் தான். அதில் வந்து இந்த end-to-end என்கிரிப்ட் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்களா. அதுதான் அது டிஎம்ல மே மாசத்துல வந்து இனிமே வந்து end-to-end என்கிரிப்ஷன் வந்து இருக்காது. என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? நம்ம கேங்ல இருக்கிற அது இல்லடா. யாரா உட்காந்து இன்ஸ்டாகிராம்ல யாரா டிஎம் பண்றீங்க? நம்ம கேங்ல இங்க இருக்கிற வாட்ஸ்அப்ல டிஎம் பண்ண சொன்னாலே இங்க யாரும் பண்ண மாட்டாங்க. சரியா? ஒர்க் ரிலேட்டடாவே நாங்க மெசேஜ் பண்ண மாட்டோம். அந்த அளவுக்கு நாங்க வந்து இதுல என்னடா நான் இன்ஸ்டாகிராம் டிஎம்ல போயிட்டு சரி நமக்கு தெரியாதா வாட்ஸ்அப்போ இன்ஸ்டாகிராமோ எப்படி ஒர்க் ஆயிட்டு இருக்கு இத்தனை வருஷமானு. இதுல வேற என்கிரிப்ஷனை பத்தி அவங்க கிட்ட நம்ம எதிர்பார்ப்போமா? அதான் இப்ப ட்விட்டர்ல பாத்தீங்களா, ட்விட்டர்ல வந்து ஏன் மெசேஜை பாக்குறதுக்கு நானே பாஸ்வேர்டு போடணும் தெரியுமில. ட்விட்டரை முதல்ல அளவுக்கு ட்விட்டர் வந்து என்கிரிப்டுங்க. நீங்க ட்விட்டர் நம்பலாம், ட்விட்டரை தாராளமாக நம்பலாமா? அது ஆகணும் உங்களை லாக் அவுட் பண்ணி விட்டுரும். எதுக்குன்னு கேட்டால் சஸ்பீஷியஸாக நாங்கள் ஒரு சில விஷயங்கள் பார்த்தோம் அதனால லாக் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. நீ அப்படி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எலான் மஸ்கை நீ வந்து லாக் அவுட் பண்ணணும். எலான் மஸ்கை ட்விட்டர்லேருந்து பிடுங்கணும். அவர் பண்ணுறதை விடவா நாங்கள் சஸ்பீஷியஸாக அதான் பண்ணிவிட்டோம். எப்போ பாரு ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்காருங்க. ஹேங்கு ஆகிட்டா என்னன்னு தெரியல. ரொம்ப கஷ்டம் தான். சொல்லப்போனால் இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து மே மாதத்துலேருந்து 8ஆம் தேதி முதல் end-to-end என்கிரிப்ஷன் வந்து எடுக்க போகிறதாக எல்லாருக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து இருந்தது. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கும் வந்திருக்கும். பார்க்கல அப்படின்னா இப்போ போய் பார்த்துக்கோங்க. இனிமேல் end-to-end இருக்காது. அப்படினால எதுவும் பிரச்சனை இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டால் தெரியலை. அவ்வளோதான், தெரியலை. இல்லை பிரச்சனை நிறைய இல்லை. இப்போ அது இத்தனை நாளாக வந்து end-to-endல இருந்ததா அப்படின்னு கேட்டாலும் தெரியலை. அவ்வளோதான். இப்போ ஏதோ ஒன்று பண்ணி தொலைங்க. ஆக மொத்தம் கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்கோங்க. அவ்வளோதான் சொல்ல வரோம். சரியா? சரி, இதுதான் ஃபஸ்ட்டு நியூஸே. அப்புறம் செகண்ட் நியூஸ் வந்து ஆண்டவர் வந்து அப்படி ஆக போறாரு. ஏன்னா நானே இதை வாங்கலாமா அப்படின்ட்டு ஆண்டவரோட டிஸ்கஸ் பண்ணுறா. சரி அதெல்லாம் இல்லை ஹுவாவே கம்பேக் கொடுத்துருக்காங்க. அதான் சரி. அது வந்து பேட் 11 SE அதை பற்றி பேசுவோம் கண்டிப்பாக. சரி, இது வந்து நான் பார்த்தேங்க. என்னன்னா தாத்தாக்கு வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஓகே, ஒன்றும் இல்லைங்க, HMD 100ன்னு சொல்லிட்டு ஓகே ஆர்டர் நவ் சேவ் 826 வித் எக்ஸ்க்ளூசிவ் VI சிம் பிளான். ஓகே, உங்களுக்கு என்னன்னா வோடாஃபோனோட 1 இயர் பேக் மாதிரி இது வந்துருமா. ஸோ இப்போ நான் இந்த ஃபோனை ஆர்டர் பண்ணுறேன். 826க்கு இந்த ஃபோனை ஆர்டர் பண்ணுறேன்னா 826க்கு ஆர்டர் பண்ணால் வோடாஃபோனோட 1 இயர் பிளானும் சேர்ந்தே வந்துருமா? ஆமாம், அதுதான் எனக்கு புரியலை. விசிட்டு அப்புறம் நியூ பர்ச்சேஸ்டு HMDR நோக்கியா டிவைஸ் டு கெட் அன்லிமிட்டட் காலிங் பேக் ஃபார் ஜஸ்ட் 144 a month 140 அதான் 140 a month for 12 months. சரி, மாசத்துக்கு 140 12 மாசத்துக்கு கட்டணும். கரெக்டா? இந்த ஆஃபர் வந்து 30 ஜூன் வரையும் இருக்கு. ஓகே, ஆக மொத்தம் நீங்க மாசம் 140 கட்டணும். ஆனா உங்களுக்கு 12 மாசம் வந்து 140 கட்டுற மாதிரி. ஏன்னா இப்பவே வந்து ஃபோனோட காஸ்ட் அதான் எனக்கு புரியல. அப்போ ஃபோனோட காஸ்ட் நீங்கள் என்ன தாண்டா சொல்ல வரீங்க? இப்போ சிம் ரீசார்ஜ் பண்ணாலே ஃபோன்லேயே அது காசு போகுமா? ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு பிளான் சொல்லியிருக்கீங்களா, ஏர்டெல் அந்த மாதிரி பண்ணானுங்க. ஆமாம், அதுதான் இவனுங்க பண்ணுறானுங்களா அப்படிங்கிறது எனக்கு புரியல. அதுதான் சரி உங்ககிட்ட கேட்டு விவரித்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். HMD 100ன்னு சொல்லிட்டு அந்த மாடல். சரி, ரொம்ப சந்தோஷம். HMDயில் 100 ரொம்ப அவசியம் நாட்டுக்கு. எஸ், ஆமாம், வச்சுக்கோங்க நீங்களே அப்படின்னு நான் HMD 100. அது ஏன்னா நான் சரி எங்கள் தாத்தாக்கு வாங்கி கொடுத்துடலாம். ஏன்னா மாதம் 200-250 ரூபா வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டு தான் இருக்குது. இன்க்ளூடிங் டேட்டாவோட அவங்களுக்கு பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வாய்ஸ் ஒன்லி போட்டால் தண்டகரம் இல்லைடா. அதுவும் அதோட ப்ரைஸ் அந்த ஃபோனுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் என்னன்னா மந்த்லி ரீசார்ஜ் 140 ரூபா அப்படின்னா ஆல்ரெடி 140 ரூபா பிளான் இருக்கா வோடாஃபோனில். அதான் இந்த ஃபோன் வாங்கிக்கிட்டு நீங்கள் அந்த வோடாஃபோன் இதுக்கு போகணுமா? அதுதான் நான் கேட்குறேன். வோடாஃபோனில் ஆல்ரெடி 140 ரூபா பிளான் ஒன்று இருக்கா இல்லையா? இல்லாட்டி இந்த ஃபோன்னால அந்த 140 ரூபா பிளான் எலிஜிபிள் ஆகுது அப்படின்னா ஃபோனுக்கான காசு தனி, வோடாஃபோனுக்கான காசு தனி. ஓகே, சரி ஓகேங்க. இதை மேலும் நான் ஆர்என்டி பண்ணுறேன். இந்த ஃபோனோட விலை வந்து 1249 ரூபா போட்டிருக்கு. சரியா? இதுலேயே தான் வந்து அவனுங்க அந்த வோடாஃபோனையும் லிங்க் பண்ணி வச்சுருக்கானுங்க. வோடாஃபோனோட ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. இதை நம்ம மேலும் விவரித்து விட்டு மேலும் விவரிக்கிறதுக்கு இங்கே எதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 100 வாங்கிவிட்டு அப்புறம் அதுக்கு 100 வாங்குறதுக்கே நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது என்ன பண்ணுவேன்றேன். அதாவது HMD 100ங்கிறது ஒரு 1200 ரூபா ஃபோனாக இருக்கும். அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் 800 சில்லறைக்கு நீங்கள் ரீசார்ஜ் ஒரு வருஷத்துக்கு பண்ணலான்னு சொன்னால் என்ன பண்ணுவேன்றேன். இந்த ஃபோனை வாங்குறதுனால உங்களுக்கு ஒரு 50 ரூபா கம்மியாகுது. ஏன்னா ஆக்சுவலாக வந்து மந்த்லி ரீசார்ஜ் 199 ரூபா, ஆனால் உங்களுக்கு 140 ரூபாய்க்கு கிடைக்குது. அதான் ஆஃபர் அப்படின்னா என்ன பண்ணுவேன்? ஓகே, இப்போதான் புரியுது. அதுக்கு நான் பேசாம சொல்லு, மாசம் 200 ரூபாய்க்கு நான் போட்டுக்கிறேன்டாப்பா அப்படின்ற ஆயிடும். நீ அப்படி ஆல்ரெடி இருக்கிற போனே நல்லா இருக்குன்னும் போது நம்ம இதுக்கு போய் புது ஃபோன் வாங்கணும். வேற லெவல். சரி ஓகே, சரிங்க. ஆக மொத்தம் இந்த HMD வந்து கொஞ்சம் குளறுபடியாக தான் இருந்துச்சு. பிகினிங்ல பார்க்கும்போது எனக்கு ஆர்வமா இருந்தது. சரி வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னு. ஆனால் இப்போதான் தெரியுது. நான் என்ன எனக்கு எப்படி இருக்குன்னா HMD எப்பயுமே எனக்கு ஆர்வமாக தான் இருந்தது. ஆனால்
கடைசி வரைக்கும் அதை வாங்கி கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள தள்ளிடுவாங்க போல. இல்ல ப்ரோ, நான் என்ன நினைச்சேன்னா, நீங்க சிம்முக்கு ரீசார்ஜ் பண்ணுங்க, அந்த ரீசார்ஜ் அமௌண்ட்ல இருந்தா நாங்க போனுக்கும் காசு எடுத்துப்போம், உங்களுக்கு அப்படியே கழிஞ்சுக்கிட்டே வரும், போன் உங்களுக்கு ஆயிடும் அப்படி நான் நினைச்சேன். ஓ, இவர் வந்து எப்படின்னா ஒரு ஸ்மார்ட் போன் அந்த வெரிசான் AT&T நெட்வொர்க்ல உள்ள கொலாபரேஷன் லெவலுக்கு நான் எதிர்பார்த்திருக்கேன். அது ஃபியூச்சரிஸ்டிக்கா அந்த ரிலையன்ஸ் மாதிரி ரொம்ப எதிர்பார்த்தேன். பார்த்தா அப்படி இல்லை போல இருக்கு. சரி, ரொம்ப எதிர்பார்க்குறானே உனக்கு கொண்டு வைக்கிறது. அப்புறம் ஹுவாய் இந்தியாவுக்கு அவங்களோட அதிருப்தியான வெல்கமோட 2 டேப்லெட்டோட வந்திருக்காங்க. பட் ஆனால் ப்ராசஸர் என்னங்கிறது அன்ஃபார்ச்சுனேட்லி தெரியலங்க. ப்ராசஸர் வந்து மேபி கிரீனா இருக்கும், அப்படி இல்லைனா வந்து இவங்க பர்மிஷன் வாங்கியிருந்தாங்கன்னா டிமென்சிட்டி ப்ராசஸர், அப்படி இல்லைனா ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 இவங்களால யூஸ் பண்ண முடியும். ஏன்னா ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 ஆல்ரெடி இவங்க ஃபோன்லேயே இருக்கு. ஓகே, ஆமாம். ஆனால் இவங்க சொன்ன பட்ஜெட் ரேஞ்செலாம் பார்த்தா பட்ஜெட் ஆக்சுவலாக இன்னும் ப்ரைஸிங் ரிவீல் ஆகலைங்க. ஒன்று 15 இன்னொன்று 27 அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். லீக்ஸில் பார்த்தது தான். சரி, சப்போஸ் 27 இல்லாமல் கொடுப்பாங்க, 8+ Gen 1 ஏன் கொடுக்க முடியாதா? பார்க்க போனால் அது இப்போ ரொம்ப அவுடேட்டட் ஆயிடுச்சு. 7+ Gen 3 8 Gen 2. ஆமாம், 7+ Gen 3 8 Gen 2ன்னு சொல்லிட்டு போயிட்டோம் நம்ம. சிபியூவில் ஜிபியூவில் தான் வீக்கு. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறது சொல்லு. கரெக்டு தான். பட் ஓகே, பார்ப்போம். ஆனால் ஏதோ ஹுவாயிலேருந்து வருது அப்படின்னு. ஏன்னா இன்னும் வாட்ச்லாம் நம்மக்கிட்ட வந்துட்டு தான் இருக்குல்ல இந்தியாவில். ஹுவாவே வாட்ச் வந்துட்டு இருக்கு. ஆனால் என்ன சொல்றாங்கன்னா எல்லாரும் வந்து வாட்ச் கிடைக்குது, ஆக்சசரி கிடைக்குது அப்படின்னு ஒரு பக்கம் நினைச்சாலும் ஆஃப்டர் சேல் சப்போர்ட் வந்து கொஞ்சம் பேத்தட்டிக்காக தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் இப்போ பெயின். ஏன்னா ஷாமிலேயே ஆஃப்டர் சேல் சப்போர்ட்டுக்காக வந்து நாடு விட்டு நாடு கண்டம் விட்டு கண்டம் போயிட்டு இருக்காங்களாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஹுவாவேல வந்து என்ன பண்றது? அதாவது நம்ம ஊர்ல நல்லாவே வித்துக்கிட்டு இருக்கிற ஷாமிலேயே ஆஃப்டர் சேல்ஸ் எப்படி இருக்குன்னா நல்லா வித்துக்கிட்டனால தான் எங்களால் சர்வீஸில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அப்போ இந்த ஓப்போ விவோலாம் ஏன் கான்சென்ட்ரேட் பண்றாங்க? அவன் நல்லா வியாபாரம் பண்ணலாம். அவன்லாம் ஏன்டா அவன் தானே அதிகமாக வித்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வியாபாரம் பண்ண தெரியலங்க. நாங்கள் வந்து பிஸ்னஸ் நாங்கள் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கில் போயிட்டு இருக்கோம். நாங்கள் ஃபியூச்சரிஸ்டிக்கா? ஃபியூச்சரிஸ்டிக் கரெக்ட் தான். ஃபியூச்சர் ஸ்டிக்கு உறுதியாயிடும். இதே மாதிரி போச்சுன்னா ஸ்டிக் எடுத்துட்டு வந்து வெளின்னு வெளிக்க போறாங்க எல்லாரும். ஏன்னா நம்ம சுரேஷ் ப்ரோ இருக்கார்ல, அவர் என்ன பண்ணியிருந்திருக்காரு, ஒரு டவுட் கேட்கலான்னு சொல்லிட்டு நம்ம வேளச்சேரி சர்வீஸ் இருக்கோம், வேளச்சேரியில் இருக்க கேருக்கு கால் பண்ணியிருக்காரு. அவனுங்க என்னடான்னு பார்த்தா வேளச்சேரியில் கேட்டதுக்கு இல்லை நீங்கள் அம்பத்தூரை கேளுங்கன்னாங்களாம். சரி, நம்மளால அம்பத்தூர் போயிட்டு அம்பத்தூர் விசாரிக்கிறதுக்கு போனால் அம்பத்தூரில் இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கொட்டிவாக்கமும் வேற ஏதோ ஒரு சைடு அங்கே வந்து அதாவது எப்படி அம்பத்தூரில் ப்ராடக்ட் வாங்கிக்கலாமா, ஆனால் ஆஃப்டர் சேலுக்கு அந்த இது போடுவோம்ல நம்ம எக்ஸ்டெண்டட் வாரண்டி இந்த மாதிரி அதெல்லாம் போடணுன்னா நீ வந்து கோவிலம்பாக்கமோ கேளம்பாக்கமோ கொட்டிவாக்கமோ ஏதோ ஒரு சைடு போய் கேட்கணுமா. ஏண்டா உங்ககிட்ட ஏதாவது ஒன்று வாங்கணும்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பக்கம் போகணும்னா இது வந்து ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். சரி சொல்லு. நீங்கள் எல்லாருமே வந்து சென்னையில் இருக்கீங்க, சென்னையில் வசிக்கிறீங்க அப்படின்னாலும் சென்னை யாருமே சுற்றி பார்த்தது கிடையாது. சென்னை 360 அப்படிங்கிறத ஷாமி பிராண்ட்ஸ் வந்து நாங்கள் அதுவும் முன்னெடுத்துட்டு வந்திருக்கோம். கோவிலம்பாக்கம், கொட்டிவாக்கம், மேடவாக்கம்னு எல்லா இடத்தையும் சுற்றி காட்டுறோம். உங்களுக்கு பெட்ரோல் உங்கள் காசுலேயே போட்டு நீங்களே உங்கள் பைக்கில் உட்காந்து உங்கள் டிக்கி வலிக்கே ட்ராவல் பண்ணி எங்கள் ஃபோனுக்கு நீங்கள் சர்வீஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். நீங்கள் தான் அலையணும். சென்னையை நீங்கள் சுற்றி பார்க்க நாங்கள் அலோவ் பண்ணுறோம்ல. இதுதான் எங்கள் நோக்கம். வந்து நீங்கள் வந்து சென்னையை சுற்றி பார்க்கணும், ஒரு நாள் எங்களுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அந்த டே வந்து ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கணும்னு. அவ்வளோ தைரியசாலியில் நீங்கள் காமேஷ் ப்ரோட்ட இந்த மாதிரி டீல் பண்ணுங்க போங்கடா. அவர்கிட்ட ஆல்ரெடி டீல் பண்ணியிருக்கோங்க. ஷாமி போட்டினா என்னது அவர் பயங்கரம். அது வந்து அவங்களே 3வது தடவை இவருக்கு போன வச்சு பின்னாடி பேர் அப்படியே ஃப்ராஸ்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். அது பயங்கரமான சம்பவம். அதோட தம்பி நீங்கள் வராதான், இனிமேல் உனக்கு ஃபோனுக்கு கிடையாது அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அதனால எங்கள் ஆள் அந்த பக்கம் போகிறது கிடையாது. அதனால எங்கள் பிராண்ட் இன்னும் ஏதோ உயிரோட்டத்தோட ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். பார்ப்போம், மறுபடியும் எங்கள் ஆள் எதுவும் வாங்குவாருங்க. ஏன்னா இப்போ இந்த அல்ட்ரா மேலாம் இருக்கு, லைஸாக கண்ணு இருக்கு. எந்த அல்ட்ரா மேல? 70 அல்ட்ரா மேல. இந்த அல்ட்ரா மேல கண்ணு இருக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை, இதை கொண்டு போய் எந்த வெண்டுள்ள சொல்லுவாருன்றதுதான் இப்போ பிரச்சனை. மற்றபடி வாங்கினார்னா சந்தீப் ப்ரோ எல்லாம் வந்து உங்க சர்வீஸ் ஆளுங்கிட்ட சொல்லி வச்சிருங்க, ஒரு முரட்டாள் வருவான்டா, நீங்க எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க அப்படிங்கறத சொல்லிடணும். நீங்க ரைட்டு. இதுக்கு மேல எங்களால அவேர்னஸ் கொண்டு வர முடியாது ப்ரோ. நீங்க தான் உங்க பிராண்டை காப்பாத்திக்கணும். பிராண்டே காப்பாத்துற நிலைமைக்கு தள்ளப்பட்டு வளர விட்டுருவோங்க நாங்க. நாங்க இல்லடா, நீங்க என்ன பண்ண போறீங்க? தெரு பெட்ரோல் போட்டு அலைஞ்சு சாவு அப்படின்ட்டுருவீங்க. சென்னை 360 நாங்க பண்ணிட்டு இருப்போம். எங்கால நான் ஃபோன் ஷாமில தானே வாங்கியிருக்கேன். இப்போ ஷாமில நான் இங்க தானே ஷாமி கிட்ட தான் வந்திருக்கேன். நீ எதுக்கு இப்போ வேற இடம் போக சொல்ற? அப்ப வேற இடம் போறதுக்கு நீ டீசல் பெட்ரோல்லாம் நீ போடு. என்னோட 1 டே பெட்ரோல் வேற இல்லையாமே, ஏதோ வாரனால எல்லாமே சிலிண்டர் மோக்கண்டு எல்லாம் கட்டோன் ஆயிருக்கான். எல்லா பெட்ரோல் பங்கும் ஏறிச்சிட்டு கிடக்கு. வந்து எல்லாம் உருவிட்டு போயிட்டாங்க போல இருக்கு. அவசரப்பட்டு எல்லாருமே வீட்டுல இருக்க 20 லிட்டர் 25 லிட்டர் குடம் எல்லாத்துலயும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஐயோ, இந்த ஜிம்லாம் நீங்க போனீங்கன்னா மோஸ்ட்லி இந்த 2 லிட்டர் 5 லிட்டர் ஸ்கேன் இருக்கும்ல, இந்த பிங்க் கலரு ஆரஞ்சு கலர் ஒரு மாதிரி ஷேடா, அதெல்லாம் தூக்கிட்டு வந்து பெட்ரோல் வாங்கிட்டு இருக்காங்க. ஓ, அந்த ப்ரீ ஒர்க் அவுட் ட்ரிங்க், அந்த ட்ரிங்க்குக்கான
பெரிய பாட்டில் அந்த ஒர்க் அவுட்டுக்குலாம் பெரிய பாட்டில் வச்சிருப்பாங்கல்ல புரோட்டீன் இருக்காங்க. ஆமாமா உள்ள அதுக்கு அது மட்டும் இல்ல அந்த டப்பாவை தாண்டி தண்ணி ஒரு நாளைக்கு 3 லிட்டர் வித் அந்த ப்ரீ ஒர்க் அவுட் வச்சுட்டு அதெல்லாம் வச்சிருப்பாங்க அப்படி அந்த லிமிட் போட்டிருக்காங்க. ஆமாமா அதெல்லாம் தூக்கிட்டு வந்து வாங்கிட்டு இருக்காங்க. பெட்ரோல் அந்த பாட்டிலே கொஞ்சம் காசு இல்லடா அதோட பெட்ரோல் கிடைக்கிறது ரொம்ப தட்டுப்பாடாயிடும்னு சொல்லியிருக்காங்கல்ல அதனால தெரியல. ஆனா ஓகே நீங்க அவேரா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷம் தான். எனக்கு அதுலதான் கஷ்டமே. எங்க ஏரியால ஒரு 1.5 வருஷம் முன்னாடி நான் இங்க வந்து எவன்டா இவ்வளவு சத்தமா வெடி வெடிக்கிறான் அப்படின்னு நான் ஒரு பக்கம் அதிர்றேன். ஏன்னா இங்க நான் இப்போ பேசிட்டு இருக்கல இந்த இடத்துல இருக்கும்போது தூம் அப்படின்ச்சு. யாரா இது? ஏன்னா தீபாவளி இன்னும் 4 நாள்ல வரப்போகுது. ஓகே நான் ஒன்னும் வினோத் அங்க இருந்து யாரும் அப்படி வெடி வெடிச்சாலும் அவன் வீட்டுல இருந்து கால் பண்றான். என்னடா அவன் வீட்டுல இருந்து அவன் சொல்றான் பார்த்தா சிலிண்டர் வெடிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்க யாரோ எக்ஸ்ட்ரா சிலிண்டர் அடிக்க வச்சு வீட்டுக்குள்ளார ஒரு சிலிண்டர் வெடிக்க அடுத்தடுத்த சிலிண்டரு. அப்புறம் ஃபயர் சர்வீஸ்லேருந்து வந்து அவங்க பாவம் அவங்க ரிஸ்க் எடுத்து உள்ளே போய் அணைக்கலான்னு பார்த்தா எத்தனை சிலிண்டர் இருக்குன்னு சொன்னால் மாட்டிப்போன்னு சொல்லி சொல்லாமல் இவங்க உள்ளே போனதுக்கப்புறம் அது வெடிக்க முடியல. இருக்கணும் எத்தனை இருக்குன்னு சொன்னால் இத்தனை இதுக்கு முதல்ல வீட்டில் வச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்கல்ல. அதனால் அதையும் சொல்லாமல் இவங்க உள்ளே போய் தண்ணி ஊற்றி பார்க்கலான்னு போது ஒன்று வெடிக்குது எக்ஸ்ட்ரா திரும்ப. என்னது இது? இல்லை நம்ம கமெண்ட்லேயே யாரோ ஒருத்தர் போட்டிருந்தாரு ப்ரோ எங்கள் ஏரியாவில் டொம்முன்னு சவுண்டு கேட்டுச்சு ப்ரோ என் உணவு உள்ளே வச்சிருந்த கேஸ் பெட்ரோல் யூஸ்வலா வந்து அப்படியே கேஸ் ஜெனரேட் ஆகி உள்ளே இருக்கும். ரெடி டு எவாபரேட் யாராவது 10 விட்டா வெடிச்சிரும் அவ்வளவுதான். ஆமா என்னங்க மாட்டு சாணியே எடுத்து ஒரு பாட்டில போட்டா நான் பயோடிகிரேடபிள் கேஸ் இது அதான் பயோகேஸ் நம்ம ஆளு மீத்தேன் கேஸ் பத்தி சொல்றான். அதுவும் ஃபார்ம் ஆகும்ல ஓபன் பண்ணி பாருங்க அப்படியே சும்மா மனமணக்கும். ஸ்கூல்ல இருந்து எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிருக்கோங்க. அதனால ஒரு கேஸ் வந்து இருக்குன்னா அது அப்படியே ஃபார்ம் ஆகும். அது எப்போ வேணா பிளாஸ்ட் ஆக தான் செய்யும். யாராவது இப்பயும் இன்னும் கேன்லாம் பிடிச்சி வச்சிருக்கோம் ப்ரோ அப்படின்னா உடனே எங்கேயாவது ரீஃபில் எதுலையாவது ஃபில் பண்ணி வச்சிருங்க. தேவையில்லாமல் அப்படியே வச்சுட்டு உட்காந்துருக்காதீங்க. அதெல்லாம் ஏன்னா எல்லா பங்க்லையும் பெட்ரோல் இருக்குங்க. அதனால் பயப்பட வேணாம். ஓகே அதுக்கப்புறம் OnePlus கிட்டேருந்து Nord 4 மற்றும் Nord 5 எப்படி நம்மக்கிட்ட ஒரு ஃபேவரட்டாக நம்ம சேனலில் சுற்றிட்டு இருந்ததோ அதே மாதிரி Nord 6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் வருது. ஏப்ரல் மாதம் வருது. இதோட ஸ்பெக் பார்த்தா ஓகே இயர் அப்கிரேட் மாதிரி தான். 8S Gen 4 இருக்குது. அப்புறம் 9000 mAh பெரிய பேட்டரியோட 80 watts சார்ஜிங்கோட 1.5K பேனல் வித் 165 ரெஃப்ரெஷ் ரேட்டோட. ஆமாம் அப்படியே இது எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. இப்போ எப்படின்னா அநேகமாக வந்து ஹோப்ஃபுல்லி திஸ் ஷுட் பி அரௌண்ட் 40 to 45. இதுதான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அண்டர் 40K தாண்டா ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். அண்டர் 40 ஆனால் 40K போயிடும் அப்படின்னு சொல்லி பயப்படவும் செய்கிறாங்க. ஏன்னா அதான் உனக்கு 15 or 50க்கு மேலே இருக்குல்ல. ஸோ வி ஹேவ் சம் கேப் ஃபார் யூ டு ஃபில். அதனால் அந்த இடத்துல வந்து ஒரு 40K உங்களுக்காக அதுலேயே ஸ்டோரேஜ் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா ஒரு 45K நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 512 GB மாடல் கொடுப்போம் SRK சார். என்ன ரொம்ப சந்தோஷம். ஸ்டோரேஜ் இல்லைங்க 38 வரும். 38 அதான் பேஸ் மாடல் 826 பேஸ் 826 ஓகே 826 தான் பேஸ் மாடல். 226 தான் ஃபாலோ பண்றோம். 128 கொடுக்கல ரீசன்ட்ல. ஏன்டா நீ என்ன ஒரு நிமிஷம் இப்போ என்ன நதிங் தான் 128 கொடுத்துட்டு ஓடிட்டு இருக்கியா? இல்ல அந்த மாதிரி ஏதோ உருட்ட மாட்டான்னு சொல்ல வரேன். அதனால ஓகே 226 கொடுப்போம். ஆனா 38 இருக்கும். இப்போலாம் வந்து 128ங்கிறது இப்போ சீரியஸா எல்லாருக்குமே அவுட் ஷேட் ஆகுது இல்ல. ஏன்னா இந்த 128 அப்படிங்கறத வந்து நான் கடைசியா S10 சீரிஸ் பார்க்கும்போது பார்த்தேன். 128லாம் வந்து ஜஸ்டிஃபைபிள் இல்லாத ஒண்ணுன்னு சொல்லலாம். எங்க ஸ்டோரேஜ் காட்டுது. நீ அப்படியே மேல அபவுட் போ வந்துரும். இங்க வந்துரும் பாரு. அபவுட் டிவைஸ் பண்ணா ஸ்டோரேஜ் இருக்கும் பாரு. இதுல என்ன இருக்கு 54 GB ஃபுல்லா போய் கிடக்கு. நீ இன்னொரு யூஸே பண்ணற வீடியோஸ் வந்து 2 GB தான். இது அது இன்னைக்கு எடுத்தது Find X9ங்க இது. 50 GB இதுக்கே போயிடுச்சுங்க. OS காட்டட்டுமா இன்டர்னல் ஆப்ஸ்க்கு. இதுல என்னலாம் இருக்குன்னு பாப்போம். கரெக்ட். சிஸ்டமே 11 GB. வேலை ஆகுமா 120? சரி ஓகே. நான் வந்து இந்த 2 வாரம் கிட்ட ஆக போகுது. இதுல வந்து ஒரு வாரம் இதை நான் என்னோட போனை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து 248 GB யூஸ் ஆயிருக்கு. அதில் வந்து இவருக்குலாம் 128 கிடைச்சா செத்து போடுங்க அந்த ஃபோனு. கண்டிப்பாக. இதில் வீடியோ மட்டும் 156 GB இருக்குங்க இந்த ஃபோனில் எடுத்தது. அதை டெலிட் பண்ணுறதுக்கே 2 நாள் ஆகுமே. எதுன்னு கொஞ்சம் அதான் இது கொஞ்சம் கோளாறு தான். இப்படிதான் சரிங்க. ஆக மொத்தம் எப்படி பார்த்தாலும் OnePlus Nord 6 பேஸ் வேரியன்ட் 226 வரலாம். ஆனால் ரேம் வந்து ஓகே 8 இருக்கும். 12லாம் எதிர்பார்க்க முடியாது. 8 இருக்கும். 8 வந்து பேஸ் மாடலாக இருக்கும். அதான் 8 128 won't make any sense இதுக்கப்புறம். ஸோ 8 256 இஸ் சம்வாட் ஓகே. அதே சமயம் 12 256 இஸ் ஃபேவரபிள் அண்ட் 16 512 வந்து எப்பயுமே சூப்பர். ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா 7 Gen 4 இருந்தாலும் இப்போ V60 எடுத்துக்கிட்டிங்கன்னா விவோவில் வந்து 16 512 மாடல் கொடுத்துருப்பாங்க. 45K வந்து அமேசானில் இப்போ கூட இருக்குது. கார்ட் ஆஃபர் போட்டால் 42 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து எனக்கு சம்வாட் மேக் சென்ஸ்ன்னு தோணுது இன்றைக்கி நிலைமைக்கு. ஏன்னா போக போக எல்லாரும் அப்டேட் கொடுப்பான். 3 அப்டேட் தரேன் 4 அப்டேட் தரேன் எவனோ ப்ராமிஸ் பண்ணான்னு வைங்களேன். ரேம் தான் ஃபஸ்ட்டு காவு வாங்குது. பாதி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறேன்னு சொல்லுவான்.
ரியல் டைம் ப்ராசஸிங் நடக்கணும்னு சொல்லுவான், ஆன் டிவைஸ் ஏஐ ஒன்று கொண்டு வந்து வச்சிருக்கேன்னு சொல்லுவான். எல்லாத்துக்குமே ரேம் தான் தேவைப்படும். இது எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டு 8 GB ரேம் வச்சு அடுத்து இன்னொரு 2 வருஷம் கழிச்சு அது பாருங்க கழுத்துக்கிட்டு வச்சு இழுத்துக்கிட்டு கிடக்கும். அதனால ஓஎஸ் வர ரியல் டைம் பிளருங்கிறான், ரியல் டைம் கிளாஸுங்கிறான், கிளாஸ் எஃபெக்ட், ஸ்மூத்னஸ், அந்த கர்மத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கே ரேம் இல்லைடா. ஏன்டா அப்படி பண்ணி சாவடிக்கிறீங்கன்னு தான் இருக்குது. கரெக்டு தான். இப்போ எனக்கு இதுலேயே சந்தேகமாக இருக்குது. இவனுங்களே முதல்ல அதாவது ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸை சொல்கிறேன், எக்ஸ்ட்ரா ஒரு 6 GB எங்கேயாவது உருட்டி கொண்டாந்து ஒட்டி வச்சுக்கிட்டு எக்ஸ்பான்ஷன் சொல்லிட்டு உருட்டிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வேற இல்லை அப்படின்னா இமேஜின் பண்ணிப்பாரு. இதில் இப்போ ரீசெண்டாக நம்ம சேனல் ஒரு வீடியோ வருங்க சரியா, எப்படின்னா செகண்டரி டிவைஸாவோ இல்லாட்டி எல்டர்ஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் போக்கோல C85Xன்னு சொல்லிட்டு அந்த டிவைஸில் 4 GB ரேமுங்க. ஸோ அந்த 4 GB ரேம் இருக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா அந்த வீடியோலேயே தெளிவாக நான் சொல்லியிருப்பேன், அந்த ஃபோன் வந்து கேவலமான ஒரு ஃபோனான்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்ல மாட்டேன். ஒரு டாஸ்க் அதுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை வந்து அது பண்ணும். ஆனால் இப்போ ஒரு யங் மைண்ட் யார்கிட்டே கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க வந்து சும்மா ஒரு கேம் ஆடிக்கிட்டு, இப்போ நம்ம வீட்டில் பிள்ளைங்களாம் பாதி நேரம் என்ன பண்ணுறாங்க, ஸ்க்ரால் பண்ணுறாங்க, ஒரு கேம் ஆடுறாங்க, அங்கிட்டு ஓடுறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் ஓடனா இல்லை அப்போ கில் ஆகி உடனே திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இதே பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே, பேட்டரி நல்லா இருக்குப்பா, பெரிய பேட்டரியாக இருக்குது, சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு பெரியவங்க செட்டில் ஆகிடுவாங்க. ஆனால் யங்கர் ஜென்ரேஷன் அந்த ஃபோனில் அடாப்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே தின்னு. அவங்க வந்து செட்டே ஆக மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போதான் இந்த ஆப் இப்போ தான் ஓப்பன் பண்ண அதுக்குள்ளே இது நிற்கிது. அதில் வந்து எப்படின்னா 4 GB ரேம் தான், இதில் வேற ஹைப்பர் வாய்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. அப்போ என்ன ஆயிடுது, இதுல ரியல் டைம் பிளர் மாதிரியான விஷயங்கள் அதுல இல்லன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கலாம். இன்னும் அது வேற, பட் பிளர் இருக்குங்க, பிளர் இருக்கு. ரியல் டைம் பிளர் வந்து உங்களுக்கு பின்னாடி இருக்க வால்பேப்பர் பிளர் ஆகுது அந்த மாதிரிலாம் இருக்காது, பிளர் இருக்கும். ஆனா ஹைலைட் என்னன்னா இதெல்லாம் கொடுத்துட்டு இதுல என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, 4 GB ரேம் இருக்கிறனால ஒரு 2 இன்டென்ஸ் டாஸ்க் ஏதாவது கொடுத்தீங்கன்னா இப்போ பாட்டு பிளே ஆயிட்டு இருக்குன்னு வைப்போம். அது இன்டென்ஸ் டாஸ்க்ன்றதை நீங்க வந்து நீங்க வந்து எது இன்டென்ஸ் டாஸ்க்ன்றது இல்ல, நான் எடிட்லாம் சொல்ல. ஐயோ நீங்க ஒருவேளை வீடியோ யூடியூப் மியூசிக்ல மியூசிக் ரன் ஆகுது, இது ஒரு இன்டென்ஸ் டாஸ்க். அது அப்படி சொல்ல முடியாது. உனக்கு இன்னும் அது ஹவு டு ஐ டெல் அந்த வேலை இல்லாதவன் சொல்லுவாங்க மாதிரி எதுலும் தெரியுதுல வசீகரா படத்துல அந்த மாதிரிதான் இழுத்து அடிச்சு சொல்லணும்னா மியூசிக் பிளே ஆயிட்டு இருக்குங்க ஆல்ரெடி. அது இன்டென்ஸ் டாஸ்க் இல்ல. அந்த டாஸ்க்ல இருந்து நான் அடுத்து வாட்ஸ்அப்ல போறேன், அங்க இருந்து அப்படியே டெலிகிராம் போறேன் அப்படின்னும் போது என்ன ஆகுது, யூடியூப்ல பிளே ஆயிட்டு இருக்கு, யூடியூப் மியூசிக்ல பிளே ஆயிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆடியோ ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட், ஒரு 1 செகண்ட் கேப் விட்டு திரும்ப பிளே ஆகும். ஏன்னு பார்த்தா ஐயோ பெரிய லோடா ஒருத்தன் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 4 GB ரேம் அப்படிங்கிறது வந்து ஒரு AOSP இமேஜுக்கு இன்னைக்கு டேட்டுக்கு ஓகே இருக்குமே தவிர அந்த ஃபோனையும் யாரும் விட்றதில்ல. இப்போ லாவா பார்த்தீங்கன்னா அவன் AOSP வச்சு தான் உருட்டிட்டு தெரியுறான். ஆனால் அதையும் பார்த்தீங்கன்னா லாவாவோட ஓன் வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு அதில் வாயு அது இதுன்னு ஆட் பண்ணி வச்சிருப்பான். இதை தாண்டி ஏதாவது எக்ஸ்ட்ரா மாடியூல்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு பேட்ச் போட்டு வச்சிருப்பான். இப்போ எனக்கு என்ன வருத்தமாக இருக்கும்னா, ஒன்று நீ AOSP மாதிரி இரு, அந்த அடிஷனல் பேட்சஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வேற எதுவும் ரூல்டு நோட்டில் எழுதுற மாதிரிலாம் இருக்கும் ஆப்ஷன்ஸ், அது மட்டும் தனியாக உள்ள போய் பார்த்தா அது வேற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் அக்னி 3ல வந்து ரியர் டிஸ்பிளேக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாத்தையும் போயிட்டு நான் செட்டிங்ஸ்ல போய் தேடி பார்த்தா இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. ஃபோன் அந்த புதுசுல பார்த்தா அதுக்கு மட்டும் தனியாக அண்டர்லைன் ரூல்டு நோட்டில் எழுதுன மாதிரிலாம் இது வேற ஃபோனு அது வேற ஃபோன் இருக்கும், கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு இருக்கும். இந்த மாதிரி சில இடங்கள்ல சிலர் பண்ணி வச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு நார்டி 6 அகைன் மீடியா சென்ட்ரிக் ஃபோன் வித் டீசென்ட் கேமரா அப்படிங்கிறதெல்லாம் வரப்போகுது. அதோட ப்ரைஸ் வந்து சப்போஸ் 38,000 இருந்தா உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா ஆல்ரெடி 38,000 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய நியோ 10 நம்ம யாரும் மதிக்கலைங்கிறது ஒரு பக்கம் குறிப்பிடத்தக்கது. ஆமா, அவனே 8 ஜென் போடுறாங்க. ஆமா, இப்போ அந்த இடத்துல தான் போக்கோ வந்து எடுத்துட்டு சொல்லணும், பாரு நான் எவ்வளோ அஃபோர்டபுளாக சுற்றிக்கிட்டு இருக்கேன் F7 சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம். இல்லைங்க, ஆக்சுவலாக லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா போக்கோ X8 Pro மற்றும் X8 Pro Max லான்ச் ஆச்சு. ஆமாம் ஆமாம், அதுலேயே ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது இவன் நிறைய அப்கிரேட் கொடுத்து என்னடா விளையாட்டாம இருக்கான்ற கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்தேன். அது ஆச்சரியமா தான் இருந்தது. ஏன்னா ஓகே, நானும் ஒரு சில கமெண்ட்ஸ் பார்த்தேன். எம்பார்கோ டைம்ல வீடியோ போட்டனால பெய்டு வீடியோவான்னு போட்டுக்கிட்டு பார்த்தேன். அது மாறவே மாட்டேங்குது. ஏதாவது ஒரு டிவைஸை கவர் பண்ணலாம்னு நினைச்சா, சப்போஸ் அந்த டிவைஸ் வந்து நமக்கு பிராண்ட் வழியாவே கிடைச்சி ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த இடத்துல இவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வந்துருவாங்க, நான் இருக்கேன் அப்படின்னு உள்ள வந்துருவாங்க. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஆனால் ஓகே, போக்கோட ப்ரைஸிங் பார்த்துட்டு நிறைய பேர் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க ப்ரைஸிங் 35 ஒன்று 40 ஒன்னா. ஆமாம், அந்த மாதிரி தான் இருக்கு, மாதிரி தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எப்படியே இப்போ நம்ம அதையும் தானே பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அதுவும் வருங்க, அதையும் பார்ப்போம். அதுக்கப்புறம் எங்கே விக்கி ப்ரோ? விக்கி ப்ரோ வர மாட்டாரா? விக்கி ப்ரோ தானே வந்துட்டு இருக்காரு, இங்க வந்திருக்காரு பாருங்க. தெரியும் தெரியும். இது வந்து உங்களுக்கு ட்ரைலர் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை 31ஆம் தேதி ரிலீஸ் சொல்லியிருக்காங்க. சரி, ஆக்சுவலா வந்து இந்த X8 பத்தி நம்ம பார்க்கறதா இருந்தோம்ல, X8 வந்து உனக்கு 6500 mAh பேட்டரி கரெக்டா? X8 Pro. ஆமா, X8 Pro. ஆமா, X8 Pro சீரிஸ் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமா ஆமா, X8 Pro, X8 Pro Max. Pro வந்து பாத்தீங்கன்னா 6500 mAh, ஆனா Pro Max வந்து 9000 mAh. இந்த 9000 mAhக்கு 100 வாட் சார்ஜர் கொடுத்தா கூட 1 hour ஆயிடுது. ஏன்னா நீ என்னதான் பூஸ்ட் கீஸ்ட்னு சொன்னாலும் அது வந்து ஹார்லிக்ஸ் தான் பிடிக்கும், குறுக்கால புந்து ஓடுது. அவ்வளோ பெரிய பேட்டரிடா, அது சார்ஜர் டிவைஸ் ஹீட் ஆகக்கூடாது, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. பரவாயில்ல, ஆனா ஒன்ஸ் சார்ஜர் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான்,
இறங்குறது எப்படி ஒரு 2 நாளாவது ஆகும்ல. பரத்தோட ஃபீட்பேக் நான் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் இருந்தது. நிறைய பேர் அதை கேட்டிருந்தாங்க, பரத் நான் எல்லா ஃபோனையும் கொடுத்து கொஞ்சம் செக் பண்ண சொல்லுங்கன்னு. ஏன்னா பரத்துக்கு வந்து எப்படின்னா கம்ப்ளீட்டா ஒரு புது ஃபீல். கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப அதை வந்து செக் பண்ணும்போது, அதாவது பரத் வந்து லாஸ்டா யூஸ் பண்ண ஒரு ஃபோன் அப்படின்னு சொல்லணும்னா 10 Pro XL ரிலீஸ் ஆனப்போ அதை யூஸ் பண்ணான். ஆனா அது பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக் டிவைஸே கிடையாது. 5000 mAh 5065 mAh இருந்தாலும் கூட அது சத்தியமா இந்த 9000 mAh மேட்ச் பண்றதுக்கு எந்த விதத்துலயுமே கஷ்டப்படாது. அது வந்து நம்மள வேணா கஷ்டப்படுத்தி பார்க்கும். அப்படிப்பட்ட டிவைஸ்ல இருந்து அதுக்கப்புறம் பரத் வந்து எதுலையுமே லேண்ட் ஆகல. கொஞ்ச நாள் வந்து கேப் விட்டு தான் ஃபுல்லா ஏஐலே ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். இப்போ ஒரு டிவைஸ்ல லேண்ட் ஆகும்போது அவனுக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் போக்கோ யூஸ் பண்ணியிருக்கேன், நான் யூஸ் பண்ண போக்கோ பார்க்கும்போது இப்போ வந்து ஒரு பெரிய கம்பேக் கொடுத்துருக்காங்க, நான் அதை அக்செப்ட் பண்றேன் அப்படின்ற. ஏன் அப்படி சொல்றான்னா, ஒரு போக்கோ F1 ஓகே, ஒரு போக்கோ X6 Pro இந்த மாதிரி டிவைஸை பரத் கடைசியாக யூஸ் பண்ணான். அந்த X6 Proல இருந்து ஒருத்தன் வந்து இப்போ X8 Pro Maxல லேண்ட் ஆகும்போது அவனுக்கு வந்து கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கு. ஏன்னா பிளாஸ்டிக் ஃப்ரேம்ல இருக்கிற ஒரு போனை யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒருத்தன் போயிட்டு மெட்டல் ஃப்ரேம்ல ஒரு போனை கொடுக்குறோம். அடுத்த நாடான்னு பார்த்தா உள்ள 9000 mAhங்கிறோம். ஆனா அவன் கையில எடுத்து பார்க்குறான் அதே மாதிரி திக்னஸ் இருக்கு பழைய மாதிரியே. ஆனா அதில் 100 வாட் சார்ஜிங் இருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, ஓகே போக்கோ சம்வாட் நல்லா பண்றாங்க. ஆனா ஹைலைட் என்னன்னா, இது பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக் டிவைஸ். இதுல வந்து நம்ம கேமரா எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னா, சர்ப்ரைசிங்லி ஃப்ரண்ட் கேமரா 1080p 60 fps நல்லா இருந்தது. ஆனா ஹைலைட் என்னன்னா, இதுக்கு முன்னாடியே நம்ம கவர் பண்ணிருப்போம், நம்ம சேனல்லே கவர் பண்ணிருப்போம். ஃபோனர் நாக்கிட்ட இருந்து டிவைஸ் எடுத்துட்டு வந்து நம்ம X7 Pro F7 இதெல்லாம் கவர் பண்ணிருப்போம். அதுலயே ஃப்ரண்ட் கேமரா வந்து சர்ப்ரைசிங்லி நல்லா இருந்தது. 1080p 60 fps வீடியோ எடுத்தா ஸ்டெபிலைஸ்டா இருந்தது. F7 ஒரு மாதிரி ரொம்ப சொல்ல முடியாது, பட் ஆனால் ஓரளவுக்கு ஆல்ரவுண்டர் ஃபோன் மாதிரி தான் இருந்துச்சு. X7 Proவாவது கேமராவில் அங்கிட்டு இல்லை ப்ரோ வரேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சொதப்போம். பட் ஆனால் F7 ரொம்ப சாலிடாக இருந்துச்சு. ஏன்னா இதில் என்ன ஹைலைட்னா, இப்போ X8 யாராவது வாங்குறதா இருந்தாங்க அப்படின்னா 32,999 அதோட ப்ரைஸ். X8 Pro. ஆமா, X8 Pro. இதே X8 Proலயே அயன்மன் எடிஷன் போறாங்கன்னா 38K. அதுதான் வந்து மாசு. இவரு கீகி ரஞ்சித் வந்து ட்விட்டர்ல போட்டிருக்காரு, இப்போ அயன்மன் எடிஷன் வந்திருக்கு, ஓபன் பண்ண போறேன். அவர் வந்து அவர் கிடைச்சிருக்கு போல. சோ அடுத்து என்னன்னு பார்த்தோன்னா X9 Pro Max, அது வந்து 43. X8 Pro Max வந்து 43 பேஸ். ஆமா, ஓகே. பேஸ் வந்து 856 12 அதுவா? இல்ல 1256 தான். ஓகே. ஆமா, பரவாயில்ல. அதே மாதிரி டிமென்சிட்டி 9500Sங்க. ஆமா, அந்த மாதிரி ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணாங்க. ரெண்டு ஃபோனுமே பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக் தான். ஒன்று 8500 அல்ட்ரா, இன்னொன்று வந்து 9500S. அவ்வளோதான். ரெண்டுமே ஆனால் பர்ஃபார்மன்ஸ் தான். உங்களுக்கு ரெண்டுத்துலையுமே பர்ஃபார்மன்ஸ் குறையா இருக்க போகிறது கிடையாது. அது உங்களுக்கு எது வேணுமோ அதை பார்த்து தான் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். 10 ரூபா போட்டு நான் ப்ரோ மேக்ஸே எடுத்துக்கிறனால அங்கிட்டு போகலாம். இல்லை ப்ரோவே போதும் ப்ரோ, அந்த பர்ஃபார்மன்ஸே எனக்கு போதும்னா அதே கூட எடுத்துக்கலாம். ஓகே, பட் ஓகே, நம்ம ஒரு சில ஃபோன்ஸ் பார்க்கும்போது இந்த மாதிரி போக்கோ டிவைஸ் பார்க்கும்போது சரி பரவாயில்ல, ப்ரைஸ் நல்லா தான் பண்ணியிருக்கப்போ. ஆனால் இதே ஃபோனை இவன் டிசம்பர் மாதம் விட்டுருந்தான்னு வைங்க, ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி, டேய் 30,000 ரூபா இன்னும் 40,000 ரூபா போக்கோவாடா அப்படின்னு கேட்டிருப்போம். லிட்டரலி கேட்டிருப்போம். இப்போ எல்லாரோட ப்ரைஸும் மைண்ட் செட், நம்ம மைண்ட் செட்டும் மாறிடுச்சு. அதனால ஓகே, நம்ம கண்ணோட்டங்கள் லேசாக மாறி சரி எல்லா ஃபோன் தான் ப்ரைஸ் ஏறுது, இவனும் ஏற்றிருக்கான், சரி ஓகே ஜஸ்டிஃபைபிளாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோ. எல்லாரும் ப்ரைஸையும் கம்பேர் பண்ணும்போது இவன் தப்பிச்சிட்டான் அப்படிதான் சொல்லுவோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி X7 Proவே உங்களுக்கு 27 அந்த மாதிரி தான் கிடச்சிது ஆஃபரில். X7 Pro வந்து கார்டு ஆஃபர்லாம் போட்டு டே 1 சேல் வாங்கினாதான் 30K 28 30Kல கிடச்சிது. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்பயும் கூட அவன் 32,999ங்கிறது டீசெண்டான ப்ரைஸ் தான். இப்போ இவ்வளோ சுச்சுவேஷனில் இவ்வளோ எல்லாருமே இஷ்டத்துக்கு ப்ரைஸ் மாறி இருக்க நேரத்தில் இது பரவாயில்ல. அதே மாதிரி லாஸ்ட் இயர் F7 இந்த வாட்டி F8 அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கா இல்லையானே தெரியலை. ஏன்னா இவனுங்க இதுலேயே Pro 1 Pro Maxன்னு விட்டானுங்க. F7 ஒன்று வந்துச்சுன்னா ஸ்னாப் ட்ராகனோட வரும். இது என்ன மிடில் F7 முடிஞ்சு F8 வருமானா அதுவும் முடிஞ்சு. எனக்கு கேட்டால் டவுட் தான், எனக்கு வருமானு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இனிமேல் திரும்ப F9 அல்ட்ரா அந்த மாதிரி ஃபோன் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா போக்கோல ஃபிளாக்ஷிப்பு இப்போ Pro Max இருக்கு அப்படின்னா அல்ட்ரா அப்படி வேணா வரலாம். F9 அல்ட்ரா அப்போ இந்த வருஷம் Q3 Q4ல வரலாம். வந்தானா கிரேசியா இருப்பான். அவன் வந்து கேமரா பிளஸ் பெர்ஃபார்மன்ஸா இருப்பான். ஆமா, அவங்க சைடுல உள்ள ஃபிளாக்ஷிப் போனா இருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி F8 அல்ட்ரா பார்த்தோம், நமக்கு அதுவே ரொம்ப பிடிச்சிருந்தது, செம்மையா இருந்துச்சு. எனக்கு அந்த ஸ்பீக்கரை மட்டும் F9லயும் ரீட்டைன் பண்ணி கொண்டு வந்துருங்கடா. ஸ்பீக்கரும் அந்த 5x பெரிஸ்கோப்பா 5x 3x அந்த ஸ்பீக்கரே என்ன ஆயிடுச்சுன்னா அதை யூஸ் பண்ணி பழகிட்டா அது கொஞ்சம் கஷ்டம் தான். அதை விட்டு வெளில போக முடியாது. போனோட ஸ்பீக்கர் வந்து ஏதோ தனியா ஒரு குட்டி ப்ளூடூத் ஸ்பீக்கர் மாதிரி இருக்கும். ட்ரிபிள் ஸ்பீக்கர்ல இப்படி இருக்கும். பின்னாடி வந்து உங்களுக்கு அதான் 2.1 அப்படிங்கிற கான்செப்ட் வந்து லைவா உங்களுக்கு வந்து ஹார்ட்வேர் லெவல்ல வச்சு உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. நல்லா இருந்துச்சு. ஈவன் தான் நம்ம ரியல் டைம்ல யூஸ் பண்ணும்போது அந்த டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சதுதான் இன்னும் பெரிய விஷயம். உண்மைதான். ஏன்னா இப்படி பண்ணிருக்கீங்க அப்படி இருந்துச்சு. அதை F9லயும் கொண்டு வாங்கடா, பார்ப்போம். வருவாங்க தான் பார்க்கணும். கண்டிப்பா வருவாங்க. அதேதாங்க இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே அப்படிங்கிற ட்ரெய்லர் வந்து வந்தது. இதில் ஏகப்பட்ட தியரிஸ் வந்து இவங்களாம் எழுதிட்டு இருக்காங்க.
என்னடா அது இந்த மார்வல் ஃபேன்ஸ் உட்காந்து இப்போ டீகோட் பண்ணுவாங்க எல்லாத்தையும் கண்டுபிடிப்பானுங்க. இப்போ எங்க விக்கி ப்ரோட்லாம் கேட்டா அவரு நிறைய தியரி எழுதியிருப்பாரு, அதுக்கு நிறைய புக்கு ஃபுல்லா எழுதி வச்சுட்டு உட்காந்துருப்பாரு. ஆமா ஆமா, இதுல கேம் வருதா, எங்க இருந்து வந்தான், எப்படி வந்தான், எந்த வழியா போனான், எங்க வருவான், எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்க. இதான் நியூ வேர்ல்டுங்கிறீங்க, அவனுக்கு எப்படி எல்லாம் தெரியும், இது எப்படி ஞாபகம் இருக்கும், எல்லாம் கேட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது தியரி? நியூ வேர்ல்டுங்கிறது மற்றவங்களுக்கு தான், இவனுக்கு இல்லை. ஆமா, அதனால உங்களுக்கு ஏதாவது தியரி வருது அப்படின்னா அதையும் கமெண்ட்ல கொடுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். கண்டிப்பா பாப்போம். இந்த படம் வந்துச்சுன்னா விக்கி ப்ரோ டீம் எஸ்பெஸ் ஸ்பான்சர் பண்ணி கூட்டு வரதா சொல்லியிருக்காரு. இது வேறையா சொல்லலை, ஆனா சொல்லியிருக்கோம், கூட்டு தான் போய் ஆகணும். பத்தியா, அதுக்குள்ளே SRKக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்கானுங்க. அப்டேட் ஆல் த வீடியோஸ் டன் திஸ் வீக்கெண்ட் ப்ரீமியருக்கு ரெடி ஆகணும் போட்டுருக்காங்க. ஆல்ரெடி போட்டேனே. இல்ல அடுத்து ஏதாவது இருந்ததுன்னா அதையும் போட்டு விடுவோம். 2 இருக்கும். அதான் வீக்கெண்ட் ப்ரீமியர் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய நீள படைமா அப்படியே ஒரு படம் மாதிரி போயிட்டு ரொம்ப டைப் பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, சிவாஜி படத்துல வர சிவாஜி, இவரு ரஜினிகாந்த் சிவாஜி படத்துல வரும்ல, அப்ப அவர் இல்லையா? அவர் இல்ல, இந்த ஜெயில அடிச்சு போட்டுருப்பாங்க, என்னை காப்பாத்துங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ அனுப்பிச்சிருப்பார்ல, அந்த மாதிரி தான் போடணும்னு நினைக்கிறேங்க. அப்படியா? சீக்கிரம் போட்டு விடு, வியூஸ் நிறைய வருமானு பார்ப்போம். சரி, அடுத்து ஒரு சினிமா நியூஸ். என்ன கையில ரோபோ கையா மாறிடுமாமா? இல்லைங்க, பிரதீப் ரங்கநாதனின் அடுத்த படைப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி LIK லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இதை பத்தியே நான் ஒரு 4-5 மாசமா பேசிட்டு இருக்கேன் மேடம். ஆமா, அந்த படம் டிசம்பர் மாதம் வர வேண்டியது, அப்புறம் பிப்ரவரி வர வேண்டியது, அதுக்கப்புறம் இப்போ தள்ளி போட்டு இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஏப்ரல் 3ஆம் தேதி ரிலீஸ் அறிவிச்சிருக்காங்க. அன்னைக்கு ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன்டா. கண்டிப்பா வரும், பிரச்சனை தானே, படம் வரும்னு சொல்ல பாருங்க. பிரச்சனை வரும், தள்ளி தானே போட்டுக்கிட்டு. ஏப்ரல்னா அடுத்த மே மாசம், அப்புறம் எலெக்ஷன் அது இதுன்னு, ஜூன் எலெக்ஷன்லாம் சம்மர் லீவ் முடிஞ்சிடும். ஸோ ஜூன் வந்தால் வேலைக்கு ஆகாது. ஒரு ஆகஸ்ட் 15னா டிசம்பர் போய் பொங்கல் போய் அப்படியா சுதந்திர தினத்துக்கு அப்படி விட்டாங்கன்னா எல்லாரும் சுதந்திரமா அதை பார்ப்பாங்கல்ல. ஆமா, ஆனா அந்த டைமும் வந்து கண்டிப்பா வேற யாராவது பிளாக் பஸ்டர்னு எடுத்துட்டு வந்துருவாங்களா, அப்போ நீங்க தீபாவளிக்கு தள்ளி வைக்கலாம். இந்த படம் அவுட் டேட் ஆகாதுங்க, ஏன்னா இது வந்து உங்களுக்கு டைம் டிராவல் மூவி மாதிரி. சூப்பர், 2050 கிட்ட இருக்கிற டைம் லைன் தான் வேற லெவல். அப்போ 2050ல ரிலீஸ் பண்றோம், பண்ணலாம். பெஸ்ட். துருவ நட்சத்திரம் மாதிரியான திரைப்படங்கள்லாம் இன்னும் நாங்க பதுக்கி வச்சிருக்கோம் போது இந்த படத்துல பதுக்கி வைக்கலாம் தாராளமா. துருவ நட்சத்திரம் கூட எப்போ வருதுன்னு சொல்லி அது வந்து 2100ல வந்தாலுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய ஒரு படம், அதனாலதான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம் நாங்க. இல்ல நிறைய பேர் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தாங்கடா இந்த மாதிரி 10 years ஆஃப் துருவ நட்சத்திரம். வேணா வாங்க இப்ப கிளம்பி நம்ம வேல்ஸ் பக்கம் போயிட்டு வருவோம், அவர்கிட்ட போய் கேட்டு வருவோம் படத்தை இப்பதான் விடுவீங்கன்னு. நானும் விடுறதா இருக்கேன், ஆனா சங்கிலியை மாட்டிட்டு உள்ளே உட்காந்துருக்கு அப்படின்னு ஒரு போல. இல்ல அது ஆக்சுவலா எப்போ ஃபர்ஸ்ட் துருவ நட்சத்திரமோட டீசர் வந்துச்சு? 2016. அதான் 13. அதான் 10 years ஆஃப் துருவ நட்சத்திரம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இனிஷியலா வந்து அந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணதே 2013 கிட்ட வருவாங்க. எது 13ல ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்களா? அது டைம் லைன் வந்து ரொம்ப ஓல்டா இருக்கும் அப்படின்னு தான் இப்ப நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. எப்ப 1993 துருவ நட்சத்திரம் அப்படின்னு ஒரு படம் வந்து 1989 ஆண்டா. துருவ நட்சத்திரம் 1993 ஒரு படம் வந்திருக்குடா, அது வந்து அந்த பேய் படம் போல. ஆமா, அர்ஜுன் இருக்காரு. ஆமா, இது ஒரு படம். ஸோ அது 1993 எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இருக்கலாம், அதுக்கு வந்து அப்பெல்லாம் சாமி நடிச்சிருந்திருப்பாரா? யாரு இவரு விக்ரம், சாமி, அருள். அதெல்லாம் 2000த்துலடா, 2000த்துக்கு அப்புறம். ஐயோ, அப்ப அதுனா இன்னும் அதுவா? ஐயோ, என்னோட படம்லாம் வருமே அது. சரி, அந்த டைம்ல வந்து ஜென்டில்மேன், சேது, அந்த மாதிரி மூவிஸ். அதுவும் கிடையாது அப்பெல்லாம். சேதுல எங்க 1993? 1993னா பாஷா, அதுக்கெல்லாம் முன்னாடி. சரி, பாஷாவுக்கு முன்னாடி ஒரு பிளாக் பஸ்டர் துருவ நட்சத்திரம் எடுக்க ட்ரை பண்ணி அப்பவே கௌதம் வாசுதேவன் இறங்கி செஞ்சிருக்காரு. ஆமா, அப்பதான் வந்து ஸ்கூல் படிச்சிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப 2015 சொன்னல 2013 இது அது இனிஷியலி அனௌன்ஸ்டு வித் சூர்யா ப்ராஜெக்ட்டோட இனிஷியல் பிளான்ஸ். அப்பவே இது போட்டாச்சுல, அது என்னது தோண்டி கல் வைப்பாங்க. ஓகே, முதல் கல் வச்சிருக்காங்க. ஆனா 2015ல வந்து ரிவைவ் பண்ணி விக்ரம் வச்சு எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது இப்போ ரிவைவ் பண்ணிட்டே இருக்காங்க. COVID-19 தான் பிரச்சனையாமே. அப்படியா? 2015 டைம்ல எங்க இருக்கு, 2019 எங்க இருக்கு? இல்லடா, 17ல இருந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீ சும்மா அப்படி பேசாத. அப்புறம் ப்ரொடக்ஷன்லாம் முடிச்சு ரொம்ப அப்படியே பயங்கரமா வந்து அந்த 2020ங்கிறது வந்து ஒரு ஸ்வீட்டான ஸ்பாட்டுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அப்துல் கலாம் சொல்லியிருப்பாரு, இந்தியா வல்லரசு நாடாகும் 2020 கனவு அப்படின்லாம் நிறைய சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரியான ஒரு டைம் லைன்ல மேட்ச் பண்ணி கொண்டு வரலாம்னு தான் நினைச்சாங்க. எவனும் எதுவும் பண்ண மாதிரியே தெரியல, இன்க்ளூடிங் மீ. இப்ப ஹாரிஸ் மாம்ஸுக்கே அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இப்ப இந்த படம் வந்ததுன்னா. அவருக்கே இப்ப போய் OST கொடுப்பா தம்பி அப்படின்னு கேட்டாலே அந்த ஃபைல்லாம் எங்க போச்சோ, என் பழைய ஆபீஸோட போயிருக்கும் அப்படின்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க. பழைய ஆபீஸா?
சரி ஆனா மொத்தம் இந்த படம் வந்ததுன்னா மெகா ஹிட். ஆண்டவர் எங்களை டீம் எஸ் பஸ் கூட்டு போறதா சொல்லியிருக்காரு. அதான் இப்ப எல்லாரும் கீழே கமெண்ட்ல அது இப்படியும் வராது, அதனாலதான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதானே, அதனாலதான் விக்கி ப்ரோ எங்களை ஸ்பைடர்மேனை கூட்டு போறதா சொல்லியிருக்காரு. விக்கி ஆமா, அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், நத்திங் ஃபோன் 8 வாங்கின உடனே உங்களை கூட்டு போறான் அப்படின்னு. ஃபோன் 8ஆ? 8 வருஷம், இன்னும் 4 வருஷம் இருக்குமா அவங்க பிராண்டு? அவங்க தான் செம மாசம் ஆச்சு. நத்திங் ஃபோன் 5 அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகவே இன்னும் 2 வருஷம் ஆகும். ஓகே. ஓ ஆமால, ஃபிளாக்ஷிப் 2 வருஷத்துக்கு ஒருக்கா தான் வரும். இந்த வருஷம் எதுவும் வராதுன்ட்டாங்க. அடுத்த வருஷம் எனக்கு தெரிஞ்ச சந்தேகம் என்ன வராதுன்னு தான் தோணுது. அதுக்கு அடுத்த வருஷம் டைரக்டா 5ன்னு லேண்ட் ஆகும். ஸோ அதுல இருந்து இன்னொரு 6 வருஷத்துக்குள்ள வந்துடும் 8. எடுத்துக்கோட்டும். 4A ப்ரோவே வந்து இன்னும் சாலிடா 3 இயர்ஸ்க்கு சஸ்டெயின் பண்ணும். சிச்சி அந்த நத்திங் ஃபோன் 8 வரும்போதும் 4A ப்ரோ பத்தி நம்ம பேசுவோம். ஏன்னா அது வந்து சாலிட் மெட்டல் பில்டு. அதனால அப்பயும் அதோட பெருமைகள் வந்து எல்லாரும் பேசிட்டே இருக்காங்க. என்ன 8/128 தான் ஹேங் ஆகுதுன்னு அப்போ கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க. அது ஒண்ணுதான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். மத்த ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு யாராவது சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி ஓகே, அது சொல்லிட்டு போட்டோம். ஓகேங்க. அடுத்து மறுபடியும் வந்து மீண்டும் OnePlus நியூஸ் தான். OnePlus Nord Buds 4 Pro பாத்தியா இது வந்திருக்கான். அதே மாதிரி பிரைசிங் தெரியுங்க. பிரைசிங் வந்து 3799 இனிஷியலா, அதுக்கப்புறம் 3999, அதான் 4000. ஏன்டா 4000 அப்படின்னு யோசிச்சேன். என்னடா இவனுங்க திடீர்னு 4000ங்கிறாங்க. அப்புறம் டிரைவர் யூனிட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12mm டிரைவரா மாறிடுச்சு. ஓகே. ஸோ செக் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு அதான் ஒரு டவுட்டு, என்ன திடீர்னு இவனுங்க, ஏன்னா 3299க்கு ரிலீஸ் பண்ணவனுங்க. சரி ரேமு இது பிரைஸ் தான் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நீ ஏன்டா பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ண, அப்படிதான் இருந்தது. அது ராமு ராமு லக்ஷ்மணன் அமைதியாரா அப்படிதான் இருந்தது. ஸோ இப்போ என்னன்னா இவங்க பிரைஸ் ஹைக் பண்றதுக்கு ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டே கொஞ்சம் ப்ரைஸ் ஹைக் ஆக தான் செஞ்சிருக்கு. ஏன்னா இப்போ ரியல்மியும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க சைட்லையும் பட்ஸார் சீரிஸோட ப்ரைஸ் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி இப்போ 3700 அப்படி தான் இருக்குது. 3800, 3799 அதான் ப்ரைஸு. ஸோ அப்போ என்ன ஆகுது, அது வந்து ஆனால் டியூல் டிரைவர். ஆனால் நமக்கு தெரியும் அந்த OnePlusோட சிக்னேச்சர் சவுண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் பேஸ் பூஸ்டடாக இருந்தாலுமே அது கொஞ்சம் டைனமிக்காகவும் அதே சமயம் வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீயாகவும் இருக்கும். பட் இப்போதைக்கு நமக்கு தெரில, அது வரட்டும். ஆனால் ஹைலைட் என்னன்னா அந்த 12mm டிரைவர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, 3 Pro உனக்கு எப்படி இருந்ததோ அதோட பஞ்சியாக இருப்பாங்கிறான் ஃபர்ஸ்ட். ஓகே, 3 Proவே கிரேசி. Nord Buds 3 Proவே நம்ம சர்க்கிள் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுவே கிரேசி தான். அடுத்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, உனக்கு ஏஎன்சியில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 55 dBன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அக்ராஸ் நிறைய டிவைஸில் இப்போ 55 dB இருக்கு. சரி அது ஓகே. இத்தனைக்கும் சிங்கிள் டிரைவர் தான். காம்படிஷன்ல வந்து இப்போ ரியல்மி பட்ஸ் Air 8லாம் டியூல் டிரைவர். ஸோ அப்போ இவன் எப்படி அதில் சாலிடாக பர்ஃபார்ம் பண்ண போறான், அப்போ டியூனிங் எந்த அளவுக்கு இருக்குங்கிற ஒரு கியூரியாசிட்டி வருது. அடுத்து LHDC ஃபர்ஸ்ட் டைம். ஹைரஸ் வந்து இது வரைக்கும் கிடையவே கிடையாது. Nord Budsை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து ரொம்ப அமைதியாக நார்மலாக தான் இருக்கும். ஏஏசி தான் இருக்கும். ஸோ இந்த தடவை LHDC இருக்கு. ஸோ அப்போ சைனீஸ் டிவைசஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதில் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஆடியோ ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான, அதாவது இன்னும் பெட்டரான ஒரு ரிசல்ட் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதையும் நம்ம எப்படியும் செக் பண்ண தான் செய்வோம். அது அவங்களோட சொந்தக்கார பிராண்டோடலாம் போய்கிட்டிங்கன்னா, ஓப்போ ரியல்மியோடலாம் போனீங்கன்னா இன்னும் ஜாலியாக இருக்கும். இல்லை அது கொஞ்சம் வெக்கமான விஷயம் தான், இருந்தாலும் சொல்கிறேன். நீங்கள் Xiaomi ஃபோனில் போட்டு LHDCயில் கேளுங்க, நல்லாயிருக்கும். அவன் வந்து டாப் கிளாஸ்ங்க, யாருக்கிட்ட போனாலும் போட்டு பிரித்து எடுத்துருவான். ஆமாம், அது வந்து எங்களோட அனுபவத்தில் தான் சொல்கிறோம். சும்மா நாங்களும் வந்து ஏதோ கடமைக்கு சொல்லணும். ஓகே, Xiaomi தான் நமக்கு ஃபோன் வருது, அதே சொல்லுவோம். பார்ப்போம். மார்ச் 19 லான்ச் ஆகிடுச்சு. இனிஷியல் ஆஃபர்ஸ் என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பட்ஸ் வாங்கணும்னு விருப்பம் தான் வாங்குங்கள். நம்ம சைடில் வீடியோ வரும்னு நினைக்கிறேன். வரும். விக்கி ப்ரோ வந்து எப்பயுமே ரொம்ப தொலைநோக்கு பார்வையோட உள்ள ஒரு ஆள். ஆமாம், அவர் வந்து OnePlus நத்திங் சேனலுக்கு வரல, தொலைநோக்கு பார்வை இல்லை. அதனால அவர் ரொம்ப தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். கிட்ட எங்கேயோ போயிட்டாரு, நத்திங் கிட்ட போயிட்டாரு. வருவான் சாதாரணமான ஆளாவன். அதானே வருவான் வீரா பாட்டு போட்டு விடு. இங்க மட்டும் அவர் குறுக்க போயிடாதீங்க சார். நானும் போவோம்னு பாக்குறேன், வரணுமே முதல்ல, அதுக்கு அப்புறம் தானே குறுக்க போறதுக்கு. வரமாட்டானே. என்ன எதுக்கு தேவையில்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அவர் அப்புறம் வந்துருவாரு. சரி ஓகே. அதுக்கப்புறம் மறுபடியும் மீண்டும் ஒரு OnePlus நியூஸ் தான். OnePlus 15T சைனா லான்ச் ஆகுது மார்ச் 24 சூப்பர்ரா. ஒருவர் அதாங்க லாஸ்ட் இயர் 13S மாதிரி இது 15S இந்தியாவில் வந்தா வரும். ஆனா இந்த கர்மம் வந்தாலே எந்த பிரைஸ்ல வருவான்னு தெரியல. ஏன் என்ன ஸ்பெக் இது? அதான் 8 Elite Gen 5 தானே. 13Sக்கு கீழே 13Sக்கு மேல அப்படி. அப்போ 8 Elite Gen 5ஓட இது வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து 60Kங்க. உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். 60Kவா? 60Kனா இவன் தான் கம்மி. ஆமா இவன் தான் கம்மி ஃபோன் அப்படி இருக்கும். ஆனா ட்விஸ்ட் என்ன, X200T எவ்வளவு? 60K தான் நினைக்கிறேன். X200T என்ன இதா 8ஆ இருக்கு? எது 8 Elite Gen 5? அதெல்லாம் கிடையாது, காம்படிஷனுக்கு சொல்றேன். தம்பி X200 FE எவ்வளவு இருந்தது? ஆமா அதோட தான் 30S இருந்துச்சு. கரெக்ட்டா? அந்த மாதிரி X200T பக்கத்துல இது வரும் அப்படின்றது கெஸ். ஓகே. லாஸ்ட் இயர் மாதிரி பாப்போம். ஆனா இந்த வருஷம் எதுவும் சொல்ல முடியலங்க. எந்த ஃபோனை பார்த்தாலும் திகிலாக தான் இருக்குது. இவனுங்க வேற வந்துட்டானுங்க. இதெல்லாம் பாருங்க, சாம்சங்கை ஒரு முன் எதிர்க்கு இதாக கொண்டு வந்திருக்கான். சாம்சங்கை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிற மாதிரி. என்னது? ரியல்மி P4 Lite
அப்படின்னு சொல்லிட்டு. சரி இவன் பிரைஸ் என்ன அதை சொல்லி நீ சாம்சங் வந்து ஞாபகப்படுத்த. 12K 11K. சாம்சங் வந்து 22K. வை ப்ரோ. வாட்டர் டிராப் நாச் எல்லாம் அங்க கொடுப்பான். இவன் வந்து 12K ரேஞ்சில். ஆனா எங்காலோட தைரியத்தை பாராட்டணும். நான் உடனே கால் பண்ணணுமே, வேற இஸ் போக்கோ வாட்டர் டிராப் டியூ டிராப் நாச்சில் வந்துட்டு எங்கால் டைனமிக் ஐலண்ட் வச்சிருக்காப்ல. ஆமாங்க, அது இன்னும் மிரட்டல் இருந்துச்சு. இவனு கொண்டு வருவாங்க, இவன் எங்களாலையும் முடியும். என்ன நினைச்சிங்க? அதானே. அதே மாதிரி பேஸ் 128ன்ற மாதிரி தான் சொல்லியிருக்கானுங்க. பார்ப்போம். இவனும் வராங்க, டைனமிக் ரேம் எல்லாம் போட்டு ஏதோ உருட்டி வச்சிருக்கானுங்க. 19ஆம் தேதி இவனும் லான்ச் ஆயிருப்பான். ப்ரைஸ் மேபி தெரிஞ்சிருச்சோ. நல்ல பிரைஸ் தானே. 13,000மா? உனக்கு தான் பிடிக்குமே. சரி இது வாங்கி போட்டு டக்குனு பாருங்க. பேஸ் 64GB 464. அதான் நான் சொன்னேன் ஆல்ரெடி போக்கோ X80 C85X இதேதானோ. அந்த மாதிரி தான். ஆனா இது ப்ராசஸர் உனக்கு என்னது 6100 6300 7000 mAh பேட்டரி, 144 ரெஃப்ரெஷ் ரேட்டு. என்னடா கடைசில ரெட்மி டிசைன்ல இருக்கான். மீடியாடெக் 6300 நம்பரே காணும். இதோ இருக்கு. அதானே மீடியாடெக் 6300ங்க. அது என்னது C85X? அது வந்து T8000. ஓ, அவர் யூனிசாக்குங்க போக்கோ. ஆமா பரவாயில்ல. ஆனா என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா அந்த சாக்கு பையில ஜியோவும் ஏர்டெலும் நல்லா வேலை செய்யுது. அதுதான் அங்க ஜோக். ஆமா, மீடியாடெக்ல வந்து பாத்தீங்கன்னா 9500லயே கொஞ்சம் நெட்வொர்க் ஆகுது. அதுக்கும் ப்ரூஃப் வரும், காத்துன்னு இருங்க. இந்த வந்துகிட்டு இருக்கு, வரும் விரைவில் வரும். ஆமா ஆமா. எந்த சிம்ம போட்டாலுமே மண்ணை தோண்டி உள்ளவே படுத்துக்குது அதுவே. அதே மாதிரி பாருங்க, இல்ல 3.5mm ஜாக்லாம் கொடுத்துருக்காங்க. ரியல்மி P4 லைட் அதுலயும் இருக்குல்ல. நான் தான் மியூசிக் கேட்டு நல்லா இருக்குன்னு. அதாவது இந்த C85X மாதிரியான போன்ல 4GB ரேம்ங்கிறது ஒரு பெரிய டார்ச்சரா இருந்தாலும் 3.5mm ஜாக்ல ஆடியோ சூப்பரா இருந்ததுங்க. ப்ளூடூத் ஆடியோவும் நல்லா இருந்தது. 3.5mm ஜாக் ஆடியோ அது வந்து கம்ப்ளீட்லி ஷாமி பிராண்ட் கிட்ட தான் போய் சேரும், ப்ராசஸர் கிட்ட போகாது. ஏன்னா ஷாமி பிராண்ட் யூஸ்வலாவே வந்து ஆடியோல ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறது அதுல கேட்டா. நீ ஓவரா தான் பேசுற. சேல் லைவா போகுது. பல்ஸ் 2ன்னு நாங்க வரோம்டா, மார்க்கெட் அடிச்சு நொறுக்குன்னு இருக்கிறோம்டா. சரி, இவங்க பிராண்ட்ல 700 ரூபாய்க்கு 600 ரூபாய்க்கு ஒரு TWS இருக்கான். ஆமா, அது எதுவும் வாங்கிட்டேன். யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்ப மக்கள்கிட்ட. நோவா பட்ஸ் கோ. ஓகே, அதான் அந்த ப்ராடக்ட். சரியா, வேற லெவல்ல இருக்கு. 699 ரூபாய்க்கு. பரவாயில்லையே. இப்போ கம்பேர் டு, ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கோம் போக்கோ X1 பட்ஸ். அது அளவுக்குலாம் இது கிடையாது. இது 699 ரூபா. ஸோ போக்கோவோட 99 தான். ஆமா, ஸோ அவனோட 200 ரூபா கம்மி. இவன்ல என்ன பட்ஸோட கேசிங் குவாலிட்டி ஓகே. பட்ஸோட ஆனா பிளேசிங் டிசைன் ஃப்ளா இருக்கு. கோ போல்ட்ல நான் இதுக்கு முன்னாடி ஒன்று யூஸ் பண்ணி இப்படிதான் வச்சு எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மற்றபடி வந்து ஃபிட்டு, கம்ஃபர்ட், ENC ரொம்ப அக்ரெசிவ். அப்புறம் வால்யூம் ரொம்ப டூ மச். காதுல உள்ள இருக்கிற அந்த குட்டி குட்டி முடிகள் தான் நம்மள இது பண்ணும் இல்லையா, அதுங்களும் இப்படி ஆடுது டே கொர்றா அப்படின்னு. ஏன்னா ஒன்ல இவ்வளவு தூரம் நான் சொல்றது சொல்றீங்களா? அட சீரியஸா அதை போய் எடுத்துட்டு வரேன். இவர் எடுக்கும்போது எப்படி எடுக்கிறேன் பாரு. ஓகே, இவன் தாங்க அது AI ப்ளஸ் எப்படி சக்சஸ் கோ பட்ஸா நோவோ பட்ஸ் கோ. ஓகே, கேட்டிருந்தாங்கன்னா ஒரு சில பேர் இந்த பிரைஸ் இல்ல இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு கேஸ் சூப்பர் குவாலிட்டி லெதர் மாதிரியான ஒரு பிளாஸ்டிக் பேட்டர்னோட. இது பின்னாடி வந்து இந்த டச் ஏரியா வந்து லெதர் மாதிரி இருந்துச்சு. சரி, நாங்களும் லெதர் நினைச்சோம், ஆனா லெதர் இல்லை. அது லெதர் மாதிரி. நீங்க 1000 ஆசைப்படலாம், பட் அவங்க கொடுத்துட முடியாது இல்ல. ஆனா ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாரு. சர்ப்ரைஸ் ஆயிடுவ நீ. இதை பத்தி நான் டெடிகேட்டடா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது எப்படியும் வரும். அது வருதோ இல்லாட்டி அதுக்கு முன்னாடி இது வருதோ. என் காதில் மட்டும் TWS நின்னதான் சரித்திரமே கிடையாது. ஆமாங்க, வண்டி எடுத்துட்டு வந்து இப்போ காது மேலே ஏற்ற போகிறேன் பாருங்க. அவன் ஆல்ரெடி மாட்டிருக்கதே தப்பாக தான் மாட்டி வச்சிருக்கான். அப்படியா? அதனால தான் நான் பேசுறேன் இருக்கு. அது கரெக்ட். எனக்கு மாட்டின விதம் தப்பு. எப்படி மாட்டினாலும் கைண்டுக்குது. அதான் உனக்கு TWS கிடையாது, புரியுதா? ஏங்க அவன் சரியா மாட்டலைங்க. டேய் நீ மாட்டவே இல்லடா. காட்டுறா நீ ஒரு ஆளு. காதுல இது கரெக்டா இருக்குங்க. சும்மா இது கரெக்டா இருக்கு, அது கரெக்டா இருக்கு. நான் இப்ப மாட்டுறேன் பாரு. இங்க பாரு. எனக்காக நீங்க மாட்டிக்க போறீங்களா? அவ்வளவுதான். இப்ப நீ பேசவே இல்லையா? நான் ஒரு வானம்பாடி. இப்ப நீ பேசுறதே கேட்கலடா. இங்க பாரு, இந்த வால்யூம்க்கே கேட்கலடா. நீ இந்த வால்யூம்க்கே கேட்கலையா? ஆமா ஏங்க, என் காதுக்குள்ள இப்ப மாட்ட மாட்டுதுங்க. என் காதுக்குள்ள காண்டமா? காதுக்குள்ள மாட்ட மாட்டுதுன்னு சொன்னா காதுக்குள்ள மாத்தி மாட்டுறியா? என்னடா சொன்ன? காதுக்குள்ள மாட்ட மாட்டேங்குதுங்க என் காதுலன்னு சொன்னேங்க. நான் கூட ஏதோ ராமாயணம் பத்தி திடீர்னு பேசுறேன். TWS ரெடி பண்ணி கொடுங்க ப்ளீஸ். ஏதாவது சொல்லிட்டு போறாங்க அப்புறம் காதுக்கு. இதுங்கிட்ட மாட்டணுமா என்ன? இல்ல இங்கதான் ஜனகராஜ் சொல்லுவார் தெரியுமா, நான் இப்ப பாட்டு பாடணும். டேய் நீ மாட்டவே மாட்டடா. அது மேல புரிஞ்சுக்கங்க பாரு. நான் இப்ப வைக்கிறேனா, இப்படி திருக்குறேன் பாரு. ட்விஸ்ட் பண்ணி உள்ள இருக்கு. இப்படியா?
சரி ஏதோ ஒன்று, உன் காது சரியில்லை, நாளைக்கு சாயங்காலம் salary அடிச்சிடலாம். காதுக்கு இது போயிட போகுதுங்க. என்ன காது போயிட போகுது? நீ மாற்ற லட்சணத்துக்கு காதெல்லாம் எங்கேயும் பாருங்க போகாது. அப்படியே கைண்ட் வந்துருது. அதான் சொல்றேன். இப்போ இது பாரு வருதா பாரு. நீயே எட, நீ சும்மா இப்போ இதை எடுக்கும்போது உனக்கே தெரியும் பாரு. பவர் ஆஃப் பண்ணிட்டியா பாரு, பிடிச்சி அழுத்தி. சாரி எடுத்துட்டேன்ல. நீ எப்படி வச்சிருக்க? இப்படி ஆட்டினா விழுந்துரும் போல பறந்து போய். ஏங்க ஐஎம் மாட்டும் போது ஒரு கயிறு மாதிரி வந்துடும், காதை சுத்தி. சரி அது மேல என்ன பண்ணு, வீட்டுக்கு போயிட்டு மெழுகு வச்சு ஒரு கயிறை போட்டு அப்படி திருக்கி பின்னாடி மட்டும் ஓட்டி வச்சிரு. நான் எப்படியே உட்காந்துக்கிறேன், டேப் இப்படி சுத்தி விட்டுறீங்களா? மொத்தமா சுத்திடுவோம் நாங்க இருக்கிற காண்டுல. மம்மி மாதிரி மொத்தமா சுத்தி அப்படியே ஓரமா உட்கார வச்சிருவோம். மம்மி மாதிரி. இந்த படம் பாத்திருக்கியா? ஆசைன்னு ஒரு படம். அதுல பிரகாஷ்ராஜ் அவங்க ஒய்ஃபை காலி பண்ணுவாரு. அப்படிதான் கவர் கட்டி அந்த மாதிரி காலி பண்ணிடுவோம், ஓரமா உட்கார வச்சிருவோம். அப்படியே எல்லா வீடியோலயும் இருப்பான். ஆனா ப்ரிசர்வேட்டிவ் ஏதாவது என்ன எல்லா வீடியோலயும் இருக்காங்க, ஆனா ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. ஆனா செம்ம ஆச்சரியங்க, அவனுக்கு அவார்டு கொடுத்தே அவனோட பேர் மட்டும் போட்டிருக்கேன். அது போட்டுறோம் எல்லா வீடியோலயும் அவன் பேர் அமைதியா ஒரு ஸ்மைல் இருக்காது. இந்த பட்ஸுக்கு நான் என்னத்த சொல்றது, அதான் சைட்லயே சொல்லுவாருங்க. அதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். தனியா மாட்டி பார்த்துட்டு சொல்றேன். தனியா நீ எதையுமே மாட்டானாண்டா டிங்கு. ஏங்க இஎன்சி அவ்வளோ அக்ரெசிவா இருக்கு. இவன் என்னடா பக்கத்துல உட்காந்து நான் பேசுறேன் கேக்குது, நான் இங்க காதுல மாட்டிட்டு நான் இவன் பேசுறத கேட்டா எதுவுமே கேட்க மாட்டேங்குது. நீங்க நாங்க சொல்ற பச்சை கேட்க மாட்டீங்க. நான் அப்படியா? அதான் நீ எல்லாரும் யார் சொன்னாலும் இதை கேட்டுருவ நீ. அப்படிலாம் இல்ல. அப்புறம் நீங்க பாசு அதை சொல்றேங்க. இப்படியே சொல்லி எங்கேயாவது ஏதாவது ஒரு கொள்ள கூட்டத்துல கொண்டு போய் மாட்டி விட்டு அடி வாங்க வைக்கிறது. சொல்லுங்க. சரி மொத்தம் வந்து சொல்லுங்க. அதான் நல்லா தான் இருக்கு. பட் உங்களுக்கு X1 பட்ஸ் X1 அளவுக்குலாம் கிடையாது. போக்கோ பட்ஸ் X1 வந்து அல்ட்டிங்க, அது வேற மாதிரி. அவன் வந்து மோரார்லெஸ் ஒரு 1500 மாதிரி இருந்தான். ஆமா, ஆனா எங்களுக்கு 800 ரூபாய் கிடைச்சான். அதனால லக்கு. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, உங்களுக்கு போட்ரானிக்ஸ்ல நம்ம ஒரு பட்ஸ் கவர் பண்ணிருப்போம் 600 ரூபாய்க்கு. ஸோ அது வந்து இதோட கிரேசியான பட்ஸ், இதோட பயங்கரமான குவாலிட்டி. ஆனால் அது வந்து பிசிக்கல் பட்டன் இருக்கும், இது டச் பேஸ்டு. ஸோ இது ஓகே, நாட் பேடுங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டான டச் கண்ட்ரோல்ஸோட வந்திருக்கு, அதுவே ஒரு ஆச்சரியம் தான். நெக்ஸ்ட் ட்ராக் ப்ரீவியஸ் ட்ராக்குக்குலாம் டபுள் டைம் தட்டினா வந்துருமா, இந்த சைட் டபுள் பண்ணா வால்யூம் இறங்குது, இந்த பக்கம் டபுள் பண்ணா வால்யூம் ஏறுது. டேய் அப்போ நான் நெக்ஸ்ட் ட்ராக் ப்ரீவியஸ் ட்ராக் அப்புறம் போகிறது நானும் பிடிச்சி அழுத்திட்டே இருந்தேன்னா ஆஃப் ஆயிடும். நீ இப்போ பண்ணிய கையில பிடிச்சிருந்தனால ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, என்னடா இது புதுசா இருக்கு. சரி 3 தடவை தட்டினேன், கூகுள் அசிஸ்டன்ட் வைக்காச்சு. 4 தடவை தட்டினேன், லாஸ்டா என்ன நம்பர் கால் பண்ணியிருந்தோம், 4 நம்பர் தட்டும் போது போயிடுது. அதுக்கு 4 டாப் ரீமோட் வச்சிருக்கீங்க. அதுவும் வச்சிருந்தாங்க, அதுவும் ஆக்சிடென்டலா தான். இதெல்லாம் நான் எங்க மேனுவல் கூட பார்க்கல, நானா தட்டிக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் வந்தது. அப்புறமா தான் பார்த்தா என்ன ஆகுது, இப்படி பிடிச்சி ஹோல்ட் பண்ணும்போது ஒரு செகண்டுக்குள்ள பீப் அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும். கை எடுத்துட்டேன்னா, அப்போ லெஃப்ட் சைடில் வச்சு நான் அழுத்திட்டு இருக்கும்போது அப்படி பீப் சவுண்ட் வரும்போது கை எடுத்துட்டேன்னா ப்ரீவியஸ் ட்ராக், ரைட் சைடில் கை வைக்கும்போது பீப் சவுண்ட் வரும்போது எடுத்துட்டேன்னா நெக்ஸ்ட் ட்ராக். எப்படி பயங்கர டெக்னாலஜியா இருக்கு. அம்புட்டியும் லைவா உட்காந்து அப்படிதான். அங்கிள் எங்க போய் வாங்கிட்டு வந்தீங்க? நான் கேட்டிருக்கேனே, நம்ம 2 பேரும் அங்கிள் என்கிட்ட மறக்காம சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொன்னீங்கன்னா நாங்களும் ஏதாவது அங்கே போய் அந்த கடையில் ஏதாவது பட்ஸ் ட்ரை பண்ணுவோம். ஆப் சப்போர்ட் இருக்கா? இருக்கு. ஃப்ளிப்கார்ட்டு இந்த மாதிரி ஆப்ல இருந்து தான் வாங்க. 600 ரூபாய்க்கு ஒரு ஆப் இல்லைங்க, ஒரு டாப் பிராண்ட். ஆமா இது ஓகே. சரி நீ அந்த ஃபோன் வாங்கு, உனக்கு கரெக்டா இருக்கும். லாவாவை கம்பேர் பண்ணும்போது AI பிளஸ்ங்கிறது இந்தியன் பிராண்ட் தானே. ஃப்ளிப்கார்ட் மினிட்ஸ்லயும் ஷாப்ஸிலயும் இருக்கான். ஷாப்ஸில இருக்கான். நம்ம பல்ஸ் டூடா அது பேரு. ஓகே ஆமா, உடனே நீ வாங்கினதுமே டாக்டர் பல்ஸை பிடிச்சி வைப்பாரு, அவ்வளவுதான் முடிய போறான் அப்படி அந்த மாதிரி இருக்கும். வாங்கிரு. ஓகே, அந்த போன் வருதுங்க, தெரிஞ்சது. அதுவும் வருதா? அது லான்ச் ஆயிருக்கு. இவன் சொல்றத பத்தி நம்ம ஆர்டர் போட்டு வந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்றான். எங்களுக்கு வரல. இதெல்லாம் வாங்கினா நாங்க கண்டிப்பா விக்கி ப்ரோட்ட கொடுப்போம். இதெல்லாம் வாங்கினா விக்கிட்ட கொடுக்கறது இருக்கட்டும், யார்கிட்ட விக்கிறது? சும்மா விக்கிட்ட கொடுப்போம். சரி, இதுல இருக்கிறது வந்து நெக்ஸ்ட் QoS போடுங்க. அதுதான் வந்து ஹைலைட். ஆனா நிஜமா அது எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியாது. வெரி பர்சனலா யூஸ் பண்ணேன். ஆல்கட்டல் கூட ஆண்டவர் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆல்கட்டல் கூட நான் ஒரு காலத்து ஆல்கட்டல் தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஆல்கட்டல் பேட்டரி கூட நான் வச்சிருக்கிறேன், பட்டன் ஃபோன் பேட்டரிலாம். அதுக்காக ஆல்கட்டல் நெக்ஸ்ட் பேப்பரோட அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணது இல்லைங்க, சரியா? ஆனால் அதெல்லாம் நல்லது தான். பட் இவங்க கிட்ட என்ன ஆச்சரியமா இருக்குன்னா 6GB 128GB மாடலே 9000 ரூபா தான். ஸோ அதெல்லாம் வந்து 5G ஃபோன் தான். ஆனால் இப்போ 5G ஃபோனாக தான் இருக்குமோ அப்படின்னு. ஆமாடா, T725 யூனிசாக் T அது 7250. இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இந்த கிரஸ்ட் மேக்ஸ் இந்த மாதிரியான ஃபோன்ஸ்லாம் ஓகே அந்த டைம்ல வந்து இதை பற்றி பேசியிருப்போம். இல்லை ஆக்சுவலாக இது வந்து ஒரு நல்ல மூவ்ங்க. இவங்க வந்து ஒரு 5G ஃபோனை வந்து 8K அந்த மாதிரிலாம் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஒரு ஆஃப்லைன் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்களோ? இந்த ஆஃப்லைன் கிடைக்குது தானே தெரியல, அதான் கேட்குறேன். மேபி இருக்கலாமோ. ஏன்னா குடி ஷாப்லாம் பார்த்தா இந்த லாவா ஐட்டல் இவங்கலாம் இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இந்த AI ப்ளஸ் ஃபோன்லாம் வந்தால் நல்லா தான் இருக்கும். சரி, எல்லாமே சந்தோஷமாக தான் இருக்குது.
ஃப்ளிப்கார்ட் பேஜில் பார்க்கும்போது பெஸ்ட்டு லோ லைட் ஃபோட்டோ போர்ட்ரேட் மோடெல்லாம் போட்டிருந்தாங்க. அதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. மற்றதெல்லாம் ஓகே தான். 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டா? 6000 mAh பேட்டரி வேறு. இதெல்லாம் பரவாயில்லடா. இங்கே போடுறா இந்த மாதிரி ஃபோட்டோலாம் எனக்கு வந்து இது என்னோட iPhone 16 ப்ரோவே எடுக்கலடா. இல்லை மேசிவாக இருக்குங்க. இது ஏதோ ஒரு படத்தில் அஞ்சலி சொல்லுவாங்க, நிஜமாக தான் சொல்கிறியா? அப்படி தான் இருக்குது சாம்பிள் அவனுங்க போட்டதெல்லாம் பார்த்தா. ஆமாம். ஆனால் அதெல்லாம் எங்களால் உறுதியாக சொல்ல முடியாது. ஓகே, ஆனால் ஃபோன் சரி பாக்ஸில் மொத்தம் உங்களுக்கு ஒரு 10 வாட் சார்ஜர் கொடுக்குறான். சார்ஜரே நிறைய பேர் கொடுக்குறது இல்லை. இல்லை நத்திங் ஒன்றையும் சேர்த்து தான் சொல்கிறோம். சிஎம்எஃப்கே சார்ஜர் கொடுக்காத ஆள் தானே நீ? இல்லை மாட்டு துணி தூக்கி பார்த்து உதவி அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாம் எதையாவனத்தை பண்ணிட்டு ஓடி போயிடுவாங்க. சரி பில்டின் பேட்டரியோட வந்துருமாண்டா. பேட்டரியும் தந்துடுறாங்க ஃபோன்லேயே. வாவ், இனிஷியேட்டிவ் ஆச்சு இது. இந்த பிராண்டும் பண்ணாது. எஸ், எவ்வளோ பெரிய விஷயம்லாம் பண்ணுறாரு பாருங்க. நல்ல விஷயங்க. சரி பார்ப்போம். அப்புறம் மொத்தம் இந்த ஃபோனும் எங்களுக்கு வராது. நீங்கள் யாராவது யூஸ் பண்ணிருந்தீங்க நிறுத்தி இழுக்கும் போது எல்லாருக்கும் சந்தேகம் வருதா இல்லையா? இந்த ஃபோனும் அப்படின்னும் போது என்னது இது? இந்த ஃபோனும் நாங்கள் வாங்க முடியாது. ஆனால் நீங்கள் யாராவது வாங்கி யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்கிறேன். சரி ஓகே. அதுக்கப்புறம் இது வந்து சாம்சங் வந்து ஏதோ இந்த பெனிஃபிட் கொடுத்துருக்காங்களாமே, ஆஃப் பேமெண்ட் பே பண்ணால் போதும் ஒரு இந்த ஃப்ளாக்ஷிப் இதுக்கு. சரி, அடுத்து அந்த கான்டெக்ட் வந்து எனக்கு ப்ராப்பராக தெரியல. அந்த கான்டெக்ட் யாருக்குமே ப்ராப்பராக தெரியல. நான் கௌதம் ப்ரோட பேசும்போது கௌதம் ப்ரோ இல்லை அது ஆக்சுவலாக பேசிட்டோம், ஆல்ரெடி நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். எனக்கு என்னமோ அது ஒர்த்தாக ஃபீல் ஆகல. ரீசன் என்னன்னா, இப்போ 1,40,000 ரூபா ஃபோனுக்கு 70,000 நான் டெபாசிட் பண்ணிடுறேன். மீதி 70,000 நான் பே பண்ணிக்கிட்டே வருவானா? சரியா? ஓகே, 70,000 நான் ஃபர்ஸ்டே டெபாசிட் பண்ணிடுறேன்டா. ஓகே. இப்போ நான் மீதி அமௌண்ட் வந்து நான் பொறுமையா பே பண்றேன்னு வச்சுக்க. ஒரு 10 மாசத்துக்கு 7,000 பே பண்றேன். அந்த மாதிரி சும்மா சொல்றேன். இல்லாட்டி 12 மாசத்துக்கு எவ்வளவோ போட்டுக்க. இப்போ என்ன அது அடுத்த ஃபோன் வருதான். அடுத்த ஃபோன் வரும்போது நான் போயிட்டு என்ன பண்றேன்னா, என் ஃபோனை கொடுக்கும்போது இந்த ஃபோன் ஆல்ரெடி நான் சரண்டர் பண்ணும்போது அந்த ஃபோன் எடுத்துக்கிட்டு அந்த ஃபோனை அவங்க கொடுத்துட்றாங்க. நான் பாதி பிரைஸ் பே பண்ணா போதுமா? பாதி பிரைஸா? இப்போ அந்த ஃபோன் 1,40,000 அப்படின்னா 70,000 பே பண்ணா போதும். அதுக்கு 70,000 கட்டணுமா? இல்லையே, அதாவது அதான்டா சொல்றேன். இப்போ வந்து 1,40,000 ரூபா S26 அல்ட்ரா. அதுல இந்த பிளான் வந்து ஒன்லி ஃபார் 256 GB மாடல். சரியா? 256 தானே 1,40,000. ஓகே. இப்போ நீ அந்த டிவைஸை வாங்கும்போதே ஒரு 70,000 ரூபா பே பண்ணிடுவியான். மீதி அமௌண்ட்டை நீ இஎம்ஐ கட்டிக்கிட்டே வருவியான். சரி. S27 அல்ட்ரா ரிலீஸ் ஆகுது 256 GB, அதே 1,40,000. உன் S26 அல்ட்ரா கொண்டு போய் நீ கொடுத்துருவியான் அவங்க கிட்ட. கொடுத்துட்டு மேலும் நீ ஒரு 70,000 பே பண்ணா போதும். ஓ, அடுத்த ஜென்ரேஷன் ஃபோனை நம்ம கையில் கொடுத்துருவாங்க. ஓகே. இது எப்படி பார்த்தாலும் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஐயா என்னையா இது பகல்குள்ளையா இருக்குது, எனக்கு செட் ஆகலையான்னு நான் அவர்கிட்ட. ஏன்னா நீங்கள் எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் என்ன ஆகுது, நீ கரெக்டாக அந்த S27 அல்ட்ரா வரதுக்குள்ளே இதோட இஎம்ஐ முடிக்க போகிற. முடியனா அப்போ என்ன அர்த்தம்? 1,40,000 ரூபா பே பண்ணிடுற. ஃபோன் வந்து இப்போ கரெக்டாக நீ இப்போ இந்த ஃபோனை கொண்டு போய் கொடுக்கும்போது அவன் 70,000 ரூபா பை பேக் பண்ணுறான். இதுதான் மேட்ரு. அதான் அப்போ பார்த்தா நம்மளோட ஃபோன் வந்து எக்ஸ்சேஞ்ச் வேல்யூன்னு பார்த்தா ஒரு 70,000 போகுது. 70,000 ஷுவராக போயிடும். இப்போ இதுவே நம்ம எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் போய் இந்த ஆஃபரில் இல்லாத ஒரு சிலர், இந்த பிளானில் இல்லாத ஒரு சிலர் போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அவங்களுக்கு 60 இல்லாட்டி 55 காட்டும். அதனால உனக்கு 70ன்றது உறுதியாயிடும். 70,000 ரூபாய்க்கு ஒன்று. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு வருஷத்துக்குள்ள, அதாவது நீ உருட்டுற அந்த ஓட்ட தக்காளி ஏஐக்கு வருஷத்துக்குள்ளேயே நான் உன் ஃபோன் எடுத்துட்டு வந்து உன்கிட்ட கொடுத்து இதில் வேற நான் திரும்பியும் மொய் எழுதி ஒரு 70,000 எழுதணும். நீ அப்படியே இவ்வளவு பெரிய சேஞ்சை கொண்டு வந்துட்ட, சென்சார்லாம் மதி பிடிக்கி தள்ளிட்ட. ஆமா, அடுத்த வருஷமே உன்ட்ட வந்து நேற்று நைட்டு கூட இங்க ஏதோ அரைகுறை மழை ஒன்று பெஞ்சதுக்கே 4 மரத்தையாவது பிடிங்கிச்சு. நீ என்னதான் பிடுங்கின அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இருக்கும். ஏன் ஹரிசாண்டல் லாக் கொடுத்துருக்கோம்ல, இப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தாலும் அப்படியே நாங்கள் அப்படியே. நான் பொதுவாக சைக்கிள் ஓட்டும்போது அப்படிலாம் சுற்றினதே இல்லை. கரெக்டாக ஏதாவது யூஸபிளாக கொடுக்கணும். ஏதோ இன்னைக்கு தான் நான் அது வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன். அப்படின்னா விவோ வந்து அந்த கிம்பல் ஸ்டடி கேமரான்னு சொல்லிட்டு X50 X60 என்னென்னமோ ட்ரை பண்ணான். ஐக்யூலே இருக்கும். ஐக்யூல ஏதோ ஃபிஷ் ஐ மோட்லாம் கொடுத்தானுங்க, ரவுண்டாக காட்டுங்க கேமராலாம். என்ன மோட்ல போயிட்டானுங்க. எல்லாம் யாரும் யூஸ் பண்ணலடா, அதான் மேட்டரா. அதையும் யோசிக்கணும்டா. சும்மா எல்லாரும் யூஸ் பண்ணாதனால தான் ஒரு மோடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போகிறதே. எஃப்எம் ரேடியோ பற்றி பேசுறது யாருன்னு பார்த்தோன்னா 100ல் ஒருத்தர் தான் பேசிகிட்டு இருப்பாங்க எஃப்எம் இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போ ட்விட்டரில் வந்துட்டு யாராவது 3.5 ஜாக் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிட்ட கிட்ட குதிச்சுட்டு கிடப்பான். 3.5 ஜாக் நிஜமாவே எத்தனை பேர் யூஸ் பண்ணுறான்னு கேட்டால், நான் ஐஎம் டெஸ்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணுறேன், இல்லாட்டி ஐஎம்ல ஏதாவது தனிப்பட்ட முறையில் நான் டெஸ்ட் பண்ணி திரும்ப அதை வந்து எல்லார்ட்டையும் கன்வே பண்ணணும் போது தான் யூஸ் பண்ண வேண்டியது. என்னோட ப்ராக்டிகல் லைஃப்பில் நான் ஐஎம் எப்போ பாரு கழுத்தில் மாட்டி சுற்றுறானு கேட்டேன்னா கிடையாது. நான் TWSக்கு போயிடுறேன். அதுக்கு பதில் ரீசன் என்ன, ஆசல் ஃப்ரீயாக இருக்குது. நான் இப்போ ஒரு கேபிளை பத்திரமா ஹேண்டில் பண்ணணும், வண்டியில் ஹேண்ட்பரில் மாட்டக்கூடாது, சைடு வியூ மிரரில் மாட்டக்கூடாது, கழுத்தில் கேபிளை போட்டு ஸ்டைலாக போகலான்னு பார்த்தா யாராவது வந்து சொல்லிட்டு போகிறாங்க, எப்போ அதை எங்கேயா மாட்டி கழுத்தறிக்கி செத்து பேர பண்ணிட்டு போகிறாங்க. டேய் இப்போ தானடா இங்கே உங்க போயிட்டு இருக்கேன், அதுக்குள்ளே ஏன்டா அப்படி வரும் அந்த இதில் வரும் தெரியுமா வடிவேல் கிட்ட, டே ஆட்டோ ஏறிட போ அங்கே அந்த மாதிரி தான். டே என்னடா அரைச்சொல்லா சொல்லிக்கிட்டு இருக்கேன், வாய்ஸ் கட்டி உனக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு. அப்பா அந்த மாதிரி தான். அது எப்பன்னு பார்த்தா என்னோட பிஞ்சு தொங்கிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க போல, உனக்கு எதுவும் ஆகாதுரா, எப்படா சொல்றா, அதான் ஐஎம் செத்து போச்சு அப்படின்னு மாதிரி.
ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. 3.5mm ஜாக்குக்கு அப்போ நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்போர்ட் பண்ணுவேன். எதை கேட்டிங்கனாலும் நான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயார். பட் இங்கே பிரச்சனை என்னன்னா 3.5mm ஜாக் இருக்கிறனால தான் இந்த ஃபோனை வாங்குறேன்னு எத்தனை பேர் சொல்லுவாங்கன்னு போது மறுபடியும் அந்த 100ல் ஒருத்தராக வந்து நிற்குது. அதனால பிராண்ட் வந்து கம்பி நீட்டிட்டு ஓடிடுறாங்க. இதுதான் யதார்த்தம். கரெக்டு தான். அந்த குட்டி ஃபீச்சருக்காக போய் ஒரு ஃபோன் வாங்கிக்கலாம்னா அந்த மாதிரி ஆட்கள்லாம் இப்போ குறைஞ்சாச்சு. அப்படி யாரும் வாங்குறதில்ல. கரெக்ட் தான். அதனால தான் ஓப்போ கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஃபோன்ஸ்லாம் வருது. ஓப்போவில் உங்களுக்கு ஃபைல் மேனேஜருக்குள்ளேயே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வருதான். இந்த மாதிரி ஃபீச்சர்லாம் உங்களுக்கு இது வரைக்கும் எந்த ஃபோன்லையும் அது எதுக்காக வருதுன்னு சொல்கிறேன். ஆடு நீ தேடி போய் பார்த்து கஷ்டப்படுறல. இப்போ நீ எதாவது பேசிகிட்டு இருக்க, இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏஐ பற்றி பேசிகிட்டு இருக்க, இல்லாட்டி நீ வந்து இப்போ ஐஎம்னால சுருக்குள் வந்து எங்கேயும் தூக்கில் தொங்குறோன்னு பேசிகிட்டு இருக்கோம். டக்குன்னு வந்து எப்படி 108 கால் பண்ணுறது, இல்லாட்டி எப்படி ஹாஸ்பிட்டல் போகிறது, இல்லாட்டி ஃபர்ஸ்ட் எய்ட்னா என்ன, அப்படியெல்லாம் வராது. அப்படிலாம் வராதா? இதில் வர்றது வந்து நீங்கள் இதை வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம தூக்கு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம்னா இந்த மாதிரி கயிறு, இந்த கயிறு வாங்கி. கரெக்டாக தூக்கு கயிறுன்னு நீ சொல்லும் போது என்ன வந்திருக்கு பார்த்தியா, HMD இந்தியா ஃபோன் வாங்கி விட்டீர்களா அப்படின்னு வந்திருக்கு. இப்படி வருது. ஸ்ட்ராங்கான கயிறாக இருக்கு, நீ மாட்டுற ஃபேனு வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கு, அதுக்கு இந்த நல்ல ராடு வாங்கிக்க அப்படி. HMD வந்து ராயல் அலையன்ஸ்னா என்னது, ராஜஸ்தான் ராயல்ஸா, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரா, யார் கூட போகுது? ராயல் அலையன்ஸு, ஸ்டேட் யூனிட்னு போட்டு இதை போட்டு வச்சிருக்கானுங்க. இந்த கலரை பார்த்தா வர பஞ்சாப் மாதிரி இருக்கு. ராயல் சேலஞ்சர்ஸ். ஐயோ இவங்க இதுக்கு முன்னாடி ராஜஸ்தான் ராயல்ஸா? ராஜஸ்தான் ராயல்ஸ். ஓ ராஜஸ்தான் ராயல்ஸ் HMDங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் நத்திங்க. நத்திங் இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா சட்ட ஃப்ரண்ட்லயே நத்திங்கமே. அந்த நியூஸ் வச்சிருக்கோம். அப்படியே ஒவ்வொரு பிராண்ட் ஒவ்வொருத்தங்கிட்ட இருக்கு. அப்படியா? சரி ஓகே. சென்னைக்கு என்ன இருக்கான்? பெயிண்ட்க்கு வேட்டப்பா தானே. சென்னைக்கு ஒரு பிராண்ட் வந்திருக்கு. யாரு கேட்டீங்கன்னா யூ வில் பி சர்ப்ரைசிங். ஷாக் தான். சர்ப்ரைஸ் ஆகி ஷாக் ஆகி செத்துருவேனா? சரி சொல்லு. டெக்னோ. மொத்த தரித்திரமும் ஒண்ணு கூடி இருக்கே. The system has been destroyed. கரெக்டா வந்திருக்கு. ஏங்க டெக்னோ தான் வந்து இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸோட வந்து பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கு. இல்லைங்க, நான் கரெக்டாக இந்த மாதிரி ஒரு நியூஸுக்கும் கரெக்டாக எனக்கு ஒரு இமேஜ் வந்துருதுங்க. இதை பார்த்தா உங்களுக்கே தெரியும். இங்கே பேர் மும்பை இந்தியன்ஸ் கூட ஏதோ ஒரு ஃபோன் இருக்கு, அதுவும் வருங்க. நான் மும்பை இந்தியன்ஸ் கூட சாம்சங் இருந்ததா முன்ன? ஆமாம் சாம்சங் ஜெர்சிலையும் இருக்கும்ல. அப்படிதான் நினைக்கிறேன். இப்போ வந்து இஷான் கிஷானை வந்து பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. நான் யாருங்கிறத சொல்கிறேன். ஏஐ ப்ளஸ் தானோ? ஏஐ ப்ளஸா? எவ்வளோ காசு வச்சிருக்கீங்களாடா? 600 ரூபாய்க்கு பட்ஸ் வித்து எப்பறம் நீங்க ஐபிஎல் டீமுக்குலாம் காசு நியூஸ் எடுத்து வச்சிருக்கீங்க. ஃபர்தரா வரும். சரியா? அப்புறம் வந்து ஓப்போ ஃபைண்ட் N6 அதை சுத்தி ஒரே வெடியா வெடிக்குதுங்க. ஏன் அப்படி சொல்றேன்னு சொல்றேன். இவ்வளவு நாளா வந்து என்ன ஃபேமஸா போயிட்டு இருந்ததுன்னா கிரீஸே இல்லன்னு வந்து ஒரு சிலர் என்னடானா கிரீஸ் இருக்குடா வெண்ணன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியா? நான் எங்க போறதுனே புரியல. இவங்க இந்த இன்டர்நெட்டை பார்த்தாலே தலை சுத்த ஆரம்பிச்சிருது. ஏன்னா கிரீஸ் இல்லைன்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ப்ரோமோல இருந்து எல்லாமே போயிட்டு இருந்தது. பிராண்டோ தான் ப்ரோமோட் பண்ணாங்க. ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸும் அதான் போட்டாங்க. இப்போ என்னடானா ஒரு சிலர் பர்சனலாக போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு கிரீஸ்லாம் இருக்கு ப்ரோ, வி கேன் ஃபீல் இட் அப்படிங்கிறாங்க. ஓகே, எனக்கு ஒன்றுமே புரியல. சரி, அதனால நம்ம பார்க்குற வரைக்கும் நமக்கு தெரியல, அதனால நம்ம அமைதியாக இருப்போம். இதெல்லாம் என்ன ஜோக்கு? சாம்சங் கேலக்ஸி S26 அல்ட்ரால 10 பிட் 8 பிட்னு ஒரு ஜோக் போட்டோம் பாருங்க. அதை விட எல்லாரும் போட்டோம். ஆனால் கிடச்சி அவனும் சாம்சங் இப்படி தான் தட்டி விட்டு போயிட்டான். இல்லை, ஆனால் உங்கள் பிராண்டுக்கு வெக்கமே இல்லைடா. 12 பிட் பேனல் வச்சாலும் நாங்கள் அப்படியே மறைந்திருந்து பார்க்கும்ட்டு எவன்ட்டையும் சொல்லவே மாட்டோம். நாங்கள் ப்ரொமோஷனும் பண்ண மாட்டோம். ப்ரொமோஷன் பண்ண மாட்டோம் ட்ரெஸ். அதை கேனத்தனமா பண்ணணுமா? அதாவது எப்படி கேவலமா ப்ரொமோஷன் பண்ணி நாசமா போனோம். ஓல்டு மெத்தடு, அந்த காலம் அது 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 அப்படிங்கிற மாதிரி தான் ஷாமியோட ப்ரொமோஷன்லாம் இருக்கும். ஏதாவது ஒன்று கிரியேட்டிவாக பண்ணுங்கடா. இந்த சாம்சங்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ இதுக்குள்ளே பண்ணோம் நம்மள, சப்வேலுக்குள்ளலாம் ட்ரா பண்ணி வச்சிருப்பான் நம்மள அட்வர்டைஸ்மெண்ட்டு. ட்ரெயின் எவ்வளோ ஸ்பீடாக போதோ அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து தெரியுமா? அந்த மாதிரிலாம் எதாவது பண்ணலாம். அதெல்லாம் இவனும் பண்ண மாட்டாங்க. அந்த ஊர்லலாம் இவங்க ஃபோன் இல்லைடா. கரெக்டு தான். ஆனால் சைனாவில் ஷாமிக்கு நல்ல சேல்ஸ் தாங்க. ஆனால் இங்கே தான் சோகமாக இருக்குது. அது வேற ஒரு நியூஸ் இருக்கு. சைனாவில் வந்து ஷாமி ஃபோன் வந்து இப்போ 17 செம செய்யலாம். என்னன்னு பார்த்தா குவால்காமில் ஏதோ ஒரு பக்கா, அவங்களோட கோட் லெவல் பக்னால என்ன ஆயிடுச்சு, எல்லாராலையும் பூட் லோடர் அன்லாக் பண்ண முடியுதான். ஸோ அதனால எல்லாரும் வாங்கி உடனே அன்லாக் பண்ணி சேல் பிச்சுக்கிச்சான். பார்த்தீங்களா, இப்படி ஒரு கிராக்கிங் மெத்தட் இருக்குன்னு தெரிஞ்சதும் எங்கள் ஃபோன் சேல்ஸ் வந்து ஹை ஆகுது. இப்போ ஷாமி டீமில் இருக்கிறவங்களுக்கு எப்படின்னா ஐயோ சீக்கிரம் அதை ஃபிக்ஸ் பண்ணுறான்னு நினைக்கிற நேரத்தில் சேல் பூஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அதை அப்படியே விட்டுரு, அது அப்படியே இருக்கட்டும், அது பக்காவே இருக்கட்டும், அதை வச்சு அவனுக்கு நிறைய சேல் போகுது, நடக்கட்டும் அப்படின்னு. அதில் என்ன பிரச்சனை, எங்களுக்கு 2 பிரச்சனை இருக்கு. ஒரு பக்கம் சேல் அங்கே பிச்சுக்கணும்னு வச்சுக்க, அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சேல் பண்ணி அப்படி பிச்சுக்கிட்டு வாங்கிட்டு டாக்குன்னு குளோபல் ராம போட்டு இந்தியாவே விற்றுக்கிட்டு இருப்பாங்க. இந்தியாவில் விற்கிற ஃபோனோட கம்மி ரேட்டுக்கு விற்பாங்க. இங்கே 17 அல்ட்ரா வாங்குறதோட அந்த இம்போர்ட்டட் யூனிட் பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஏன்னா இங்கே வாங்கினா 6000 mAh, அங்கே வாங்கினா 6800 mAh, ஆனால் குளோபல் ரோம். அதுக்கு தான் காத்து நிற்கிறேன். சாரி சந்தீப் ப்ரோ.
விலை கம்மியாச்சுன்னா நாங்கள் எதாவது ட்ரை பண்ணுவோம். ஷாமி 17 எனக்கு வந்து என் கண்ணில் நிற்குது சார். 7000 mAh சார். அங்கே இங்கே 6300. 6330 mAh என்னால் குறைக்க முடியல. இதில் வேற ஃபோன் டிஸ்பிளே அற்புதமாக இருக்குது. அந்த ஃபோனை வந்து எனக்கு சீரியஸாக சொல்லப்போனால் இந்த குண்டு பயலோட அந்த பையன் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இவனெல்லாம் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அல்ட்ராவோடய சுற்றிட்டு இருந்தார் எங்க. இந்த வாட்டி அல்ட்ராவை எடுக்கவே இல்லை. அல்ட்ரா அங்கே தான் சும்மா கிடந்தான். 17ஓடய சுற்றி என்னோட ப்ரிஃபரன்ஸ்ல. ஏன்னா நான் என்ன பண்றேன்னா இல்ல அதான் மேக்ரோ அதிகமா எடுப்பேன். நான் வந்து இப்போ போர்ட்ரேட் போட்டோவே யாரையாவது எடுக்க போறேன் அப்படின்னாலும் பக்கத்து தெருவுல இருந்து எதிர் வீட்டு ஆண்டில எடுக்க மாட்டேன். ஸோ அதனால எனக்கு வந்து அது தேவைப்படுறது. 17 மோர் தென் எனஃப் தான். ஏன்னா 17 வந்து நானும் இப்பதான் நம்ம செக் பண்ணி பார்த்தோம். 75 mm வரைக்கும் புஷ் பண்ண முடியுது போர்ட்ரேட்டுக்கு. அப்ப 75 mm வரைக்கும் என்னால போர்ட்ரேட் மோட்ல புஷ் பண்ண முடியுது. ஜூம்டு போட்டோஸ் வரும்போது ஒரு 10x வரைக்கும், சரி 5x வரைக்குமே நல்ல போட்டோ எடுக்க முடியுது. 10x வரைக்கும் டீசென்டான போட்டோ எடுக்க முடியுதுன்னும் போது எனக்கு ப்ராக்டிக்கலாக பார்த்தா அது போதும்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. இதில் என்னடா இல்லை நான் மேக்ரோ எடுக்க முடியுது, எல்லாமே எடுக்க முடியுது. அந்த ஃபோனில் பேட்டரியும் நல்லா நிற்குது, குட்டியாக வேற இருக்கான், சாம கியூட்டாக இருக்கான். குட்டி ஃபோன் வேற, வெயிட்லெஸ் வேற. இந்த வருஷம் உன்னோட லோஃபிக் அந்த ஒரு விஷயத்தை நான் பாராட்டுறேன். ஆனால் என்ன பண்ணுறது, எங்கள் ஆள் இப்போல்லாம் ஒரு முடிவு எடுத்துக்காரு 7 மணிக்குள்ளே தூங்கணும் அந்த மாதிரி. ஆனால் இங்கே இருங்க அந்த மாதிரி சொல்லிவிட்டு தான் எல்லாரும் எல்லாம் காரியத்து போவாங்க. அந்த மாதிரி சொல்லிவிட்டு என்னடான்னு பார்த்தா ஏன் லைட்டு திருப்பா 9:02 உட்காந்து நைட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு உங்களுக்குலாம் வெக்கமே இல்லையாடா? சாரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கொஞ்சம் அவுட்டோருக்கு போய் ஒரு தரமான சம்பவம் செஞ்சுருக்கோம். அது உங்களுக்கு வரும், கண்டிப்பாக வரும். சரி. ஆனால் யாருக்கெல்லாம் எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குங்க. நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க, வாட்ஸ்அப் கால் வந்ததுன்னா சத்தம் கேட்குது, இல்லை மாஸ்டர் வந்திருக்காருல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே எட்டி பார்த்தா மாஸ்டரே வரமாட்டாரு. என்னன்னு பார்த்தா சவுண்டு மட்டும் வருது, வாட்ஸ்அப் கால் எங்கேயுமே தெரிய மாட்டேங்குது. ஆப்புக்குள்ளே போய் பார்த்தா மிஸ் கால்னு வருது. இப்படி ஒரு பக் இருக்கா? இது வந்து முன்னே சைனா ஃபோனில் இருக்கும், நான் பார்த்துருக்கேன். சைனீஸ் ரோம் ரன் ஆகக்கூடிய ஃபோன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் காலே ரிங்கே அடிக்காது. அதான ட்விஸ்ட்டு. இருக்கலே ஜோக் என்ன தெரியுமா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோன் இந்த விதத்தில் ஐஃபோன் தான். அவனுக்கு செத்தடா நீ அப்படின்ற மாதிரி இருக்கும். அதில் வந்து வாட்ஸ்அப் நீ வச்சிருந்து 5 நாள் அந்த ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருந்து அந்த ஃபோனில் இருக்கிறது லிங்க்டு வாட்ஸ்அப் கண்டென்ட்டாக இருக்கும். லிங்க்டு வாட்ஸ்அப் அக்கௌண்ட் மெயின் அக்கௌண்ட்டில் இங்கே நீ ஆல்ரெடி அந்த 5 நாளில் பார்த்தோன்னா ஒரு 10 கால் அட்டன் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, செத்தடா நீ. அந்த ஃபோன் ஆன் ஆகும்போது ஒரு 10 தடவை ரிங் அடிக்கும், அங்கேயும் இங்கேயும். எதுக்கு அது அடிக்குதுன்னே தெரியும். இப்போ சிங்க் ஆகிறேன்னு இப்போ சிங்க் ஆகிறேன்னு சொல்லிட்டு ஐஃபோனுக்கு வந்து இப்போ ரிங் அடிச்சிட்டு இருக்கும். நான் இது மெசேஜ் அந்த மாதிரி பார்த்துருக்கேன், ஃபோன் கால் அதே மாதிரி தான் வருமா? இப்போ ரிங் அடிக்கும், அந்த 10 ரிங் அடிக்கும், பொறுமையாக அடிக்கும். நீ வந்து டிங் ஏதோ அடிக்குதுன்னு எழுந்து போய் பார்த்தா காணாம நின்றோம். அப்புறமா தான் நீ ரியலைஸ் பண்ணுவ, அடங்கும் இது நீ அந்த 10 கால் இன்னும் அடிச்சுக்கிட்டு இருக்கியாடா, இப்போதான் மூச்சு வந்திருக்கா. அப்படி இல்லடா, அந்த சந்தானத்துக்கிட்ட ஆரியா கேப்பப்ல நீ மாசத்துல பெல் அடிச்சியா அப்படின்னு, அது இப்போதான் அடிக்குது. டேய் டைம் ஸ்லோ ஆடி பார்த்துருக்கேன்டா. நான் நோட்டிஃபிகேஷன் பார்த்துருக்கேன் எவ்வளோ. இன்ஸ்டாகிராமில் நான் ஒரு மெசேஜாக பண்ணியிருந்தேன்னா ஒரு மெசேஜும் தனித்தனியாக காட்டிகிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் டைம் வந்துகிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஃபஸ்ட்டு சாம்சங்லேயும் நான் அதை ஃபேஸ் பண்ணுறேங்க. இந்த சைனீஸ்லாம் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வருது, நான் மேலே ஸ்க்ரால் பண்ணிட்டேன்னு வைங்களேன், 1 minute சைலன்ஸ்னு அதுவே ஆட்டோமேட்டிக்காக வரும். இதெல்லாம் வந்து சாம்சங்கில் இல்லை. சாம்சங்கில் ஒரு மெசேஜ் வருதா, மேலே தள்ளி விட்றேன், மறுபடியும் வருது, மறுபடியும் டொடைங்னு வந்துக்கிட்டே தான் இருக்குது. நான் ஒரு அடியும் தள்ளி விட்டுருக்கேன். என்ஜாய் பண்ணு. இதெல்லாம் வந்து இந்த சைனீஸ் வந்து குட்டி குட்டி விஷயங்களை நோட்டீஸ் பண்ணி அதை வந்து இது பண்ணுறானுங்களே, ஃபிக்ஸ் பண்ணுறானுங்க. இதை வந்து இந்த பெரிய பிராண்ட்ஸ்லாம் நோட்டீஸ் பண்ண மாட்டானுங்க, பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களோ. பாருங்கள், அடுத்தே சாம்சங் நியூஸ் தான். One UI 9.0 அப்படிங்கிறதுல வந்து நவ்பார் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இப்போ அனிமேட்டடாக இருக்குமா. இதுக்கு முன்னாடி நவ்பாரில் தான் மியூசிக் ப்ளே ஆச்சுன்னா அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும், அந்த பாஸ் பண்ணுறது ப்ளே பண்ணுற பட்டன் இருக்கும், இவ்வளோ தானே. இப்போ வந்து அந்த அனிமேஷன் வரும், அந்த சாங் வேவ் வந்து உங்களுக்கு காட்டும் லைவாக. அது வந்து நவ்பாரில் வந்துருக்கும். அதுதான் வந்து 1 UI குறைதான். இதுக்குமா பேட்டரி ஆல்ரெடி குறைஞ்சிட்டு தான் இருக்குது தம்பி. ஆமாங்க, நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். AI ப்ளஸுக்கு இஷான் கிஷான் இவர் தான் வந்து இப்போ வந்து இருப்பார். அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ஃபோன் ரேட்டே 6000 ரூபாடா. இஷான் கிஷனுக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்க எனக்கு புரியல. அவருக்கு கொஞ்சம் காசு கொடுப்போம். AI ப்ளஸ் ஃபோன் பின்னாடி இந்த லைட்லாம் அறியுமான்னு தெரியல, ஏதோ போட்டு வச்சிருக்கானுங்க. டேய் இவனுங்க பில்டப் மட்டும் தான் அதிகமாக இருக்குடா. பங்கு நீ எது பண்றியோ இல்லையோ, பில்டப் மட்டும் மறந்துடாம பண்ண அப்படின்ற மாதிரி. அப்படி ஒரு ஃபோனே இருக்கா இல்லையான்னு தெரியலையே. பின்னாடி எதுக்கு லைட் எரிஞ்சிட்டு இருக்கு? AI ப்ளஸ்ல முன்னாடியே லைட் எரியாதுன்னு கேள்விப்பட்டேன். இவனுங்க பண்ற அலப்பறையை தாங்க முடியல. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அதை சார்ந்த இஷான் கிஷான் வந்து AI ப்ளஸ் ஃபோனுக்கு ஒரு அம்பாசிடராக சுற்றிட்டு இருக்காரு. அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இனிமேல் அவரும் வருவார். மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் நடக்கும்போது அதில் AI ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோனோட அட்வர்டைஸ்மெண்ட் கொஞ்சம் பார்க்க முடியும். அது ஒரு நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறம் யூடியூப் வந்து இதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோஷியல் மீடியா ஆப்பாக மாறும், அப்படி ஒரு பரிமாணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அது யூடியூபா? ஆமாம், இன்பில்டாக டேரக்ட் மெசேஜ் வரும், இன்பில்டாக டேரக்ட் வீடியோ மெசேஜஸாக வருமா. நீங்கள் இனிமேல் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்ககிட்ட கமெண்ட்டில் மட்டும் பேச வேணாம்,
பர்சனலாக வந்து உங்ககிட்ட வந்து வீடியோஸ் அனுப்புறது கரெக்டா முடியும். நல்ல விஷயம். ஆனா இங்க ப்ராப்ளம் என்னன்னா டெஸ்டிங்ல தான் இருக்காங்க. கண்ட்ரோல்ல இல்லாம போகுண்டா அதெல்லாம். ஆமா. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா ஒரு மில்லியன் ஃபாலோவர்ஸ் அவங்க அவ்வளவு பேர் வந்து அவங்க என்ன நினைப்பாங்கன்னா தப்பா நினைச்சுப்பாங்க. நான் கால் பண்ண எடுக்க மாட்டாங்க, இல்லாட்டி நான் ரெக்வஸ்ட் பண்ண அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைப்பாங்க. இங்க என்னடான்னு பார்த்தா வீட்டில் இருக்கிறவங்க கிட்டே நம்ம பேசாம சுத்திட்டு இருப்போம். சரியா? அதனால இந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் வந்து சேம் ஏஜ் குரூப்ல இருக்க நிறைய பேருக்கு புரியும். பட் சின்ன பசங்க தப்பா எடுத்துப்பாங்க. ஆமா. ஸோ அதனால இதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டா கொஞ்சம் இது பண்ணி ஒன்னடா நான் வந்து இப்பவே கொண்டு வரல. இந்த மாதிரி பிளான் இருக்குன்ற மாதிரி தான் சும்மா ஸ்கெச்சஸ்லாம் பார்த்துருக்கேன். பட் ஆனால் வருமானு தெரியல. ஏன்னா அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ப்ரைவசி ரீதியாகவும் ஒரு சில இஷ்யூஸ் இருக்குது. ஏன்னா கண்டென்ட் கிரியேஷன் அப்படின்னு பார்க்கும்போது சும்மா ஒரு சர்டன் பீப்புள்ஸ் தான் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ எல்லாருமே கண்டென்ட் கிரியேஷனில் தான் இருக்காங்க. ஒரு ஃபோன் இருந்தால் நானும் கண்டென்ட் கிரியேட்டர் தான். மேசிவாக இருக்குது. இந்த மாட்டிக்கிச்சு ஸ்பேஜன் டைப் சி கேபிள் பின்னாடி ஃப்ளைட்லையா? எனக்கு இது ஆச்சரியமாக இருக்குது. இந்தளவுக்கு கேவலமாக நான் பார்த்தது இல்லை. ஸ்பீஜன் கேபிள் ஃப்ளைட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை கேபிள் அவ்வளோ வீக்காக இருக்கா தெரியலையே. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் பார்த்ததே இல்லைப்பா. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நைஸ். நான் வந்து இந்த கேபிள் குவாலிட்டி பற்றி பார்க்கும்போது தெருவுக்கா போகிறே இல்லை அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நல்லா தாங்க இருக்கு. அந்த பின் மட்டும் டைப் சி பின் மட்டும் போய் அதிலே மாட்டிக்கிச்சு. இப்போ கேபிள் நல்லா தான் இருக்கும். இப்போ அவங்க ஏதாவது மேக்னெட் வச்சு தான் பிச்சு எடுக்கணும் போல இருக்கு. எங்கே போய் முடிய போதோ. அப்புறம் பார்த்தீங்களா டெக்னோ பார்ட்னர்டு வித் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஐபிஎல் மேட்சஸ். அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸோட மேட்சஸ்லாம் வந்து டெக்னோவோட ரிசம்பிளன்ஸ் அண்டு டெக்னோட லோகோ வந்து மண்டையில் இருக்கான். ஹெல்மெட் இருக்குல்ல, அந்த ஹெல்மெட்டில் பின்னாடி எழுதியிருக்கான். போடு. அவ்வளோதான். இனிமேல் மிரட்டல் தான். கண்டிப்பாக தாக்கல் தான் இனிமேல் எங்களுக்கு. ஆமாம் ஆமாம் தாக்க போகிறோம் பார்த்துக்கிட்டே இரு. அதே மாதிரி நத்திங் ஆல்ரெடி பென்ஷன் வாங்குற டீம்னு வேற ஒரு 4 வருஷமா ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. சஞ்சு சாம்சன் ருத்ராஜ் கைக்வாட்லாம் இருக்காரு. இதுக்கப்புறம் எங்க கிட்டலாம் வந்து அவங்களாம் 30+ தானங்க இருக்காங்க. 30+ தான் ரிட்டையர் ஆக போறாங்க. 30+ ரிட்டையர்மெண்டா? ஆமா, ஸ்போர்ட்ஸ்ல அப்படி தானடா சொல்லுவாங்க. 18 வயசு இருக்காரு. உசைன் போல்ட் எங்க ஓடுறாரு? அவர்தான் ரிட்டையர் ஆயாச்சு. ரிட்டையர் ஆயிட்டாரா? நான் என்ன டைம்லைன் அப்டேட் ஆகல நண்பர்களே. டைம்லைன் இவர் வந்து ட்விட்டர் டைம்லைன்ல இருக்காரு. இவருக்கு இன்னும் அப்டேட் ஆகல. 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். காது மேல ஒன்னு விட்டு மூக்குல அமுக்கு. ஜான்சினால என்ன சண்டை போட்டுட்டு இருக்காருல? டேய் நான் கூட தான் பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போட்டுட்டு இருக்கேன். அது என்னடா பண்ண முடியும்? அது வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து. இப்ப தோனிலாம் கடைசி பால் வந்து 6 அடிச்சா அதை செலிப்ரேட் பண்ணி கொண்டாடுறதுக்குன்னு ஒரு ரசிகர்கள் இருக்காங்கல்ல. கரெக்ட். ஆனா 2 ஓவர் முன்னாடி மேட்ச் முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்றது? நாங்க அப்படி முடிக்க மாட்டோம் யூஸ்வலா. கடைசி பால் அவர் கொடுக்கணுங்கிறதுக்காகவே 15ஆவது ஓவர்ல இருந்து கட்டையை போட்டுருவோம். 15ஆவது ஓவர்ல இருந்து இப்படியே தடவிக்கிட்டே இருப்போம். பாலை நாய்க்குட்டியை தடவுற மாதிரி. இது எனக்கு எப்படி இருக்குன்னா, அந்த வடிவேல் வந்து ஒரு டீம் ஃபாலோ பண்ணுவாங்க. யாராவது வந்து என்ன அட்டாக் பண்ணாதீங்க, நானும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன் தான், பாப்போம் இந்த வாட்டி வெற்றி வரும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. வீடியோ நிறுத்தின உடனே வேற ஏதோ சொல்றாங்க, அவன் ஆர்சிபி ஃபேனுங்கிறான். இதெல்லாம் வீட்டு பக்கத்துல வேற ஏதாவது ஒரு டீம் சொன்னா கூட சரின்னு. ஆர்சிபி எல்லாம் போய் ஆர்சிபி தான் வின்னர், ரன்னர் அப். ஆர்சிபிலாம் வந்து எங்க விக்கி ப்ரோ தாங்க, அவர் தான் ஆர்சிபி ஃபேன். கிடையாது, அவனும் சிஎஸ்கே தான். விராட் கோலின்னு சொல்லிட்டு இருப்பாரு அப்பப்ப. அது வந்து எதுக்குன்னா அவங்க வீட்டு பக்கத்துல இருக்க கோலி வேற. அது ஆமா, அவன் விராட் கோலின்னா நீங்களாம் விராட் கோலி நினைச்சிட்டீங்க. அந்த கோலியை விரட்டுறதுக்கு சொன்னதுதான்டா அது. ஆக மொத்தம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்ட்டு வந்தாச்சு. இந்த மாசம் எண்டுல இருந்து ஐபிஎல் சீசன் பிகின்ஸுங்க. எப்படி பிக் பாஸ் வந்தா ஒரு டார்ச்சரா இருக்கோ, அந்த மாதிரி ஐபிஎல் டார்ச்சர் பிகின் தான். இவன் ஒருத்தன் ரொம்ப டார்ச்சர் பண்றான். நான் இவன் நிஜமாவே இப்படி பண்ணி நானே முடிச்சிட போறேன். சும்மா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு என்ன இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அங்கே வேற யாரோ ட்வீட்ல பார்த்தாரு. ஆக மொத்தம் ஐபிஎல்லும் பிகின் ஆகுது. எல்லா ஃபோன் மொபைல் பிராண்ட்ஸும் ஒவ்வொரு டீமோட கொலாப் பண்ணுறாங்க. அதை பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. எந்த பிராண்டு விளங்குது அப்படிங்கிறத பார்ப்போம். லாஸ்ட் இயர் நத்திங் வந்து ஆர்சிபியோட கொலாப் பண்ணால ஆர்சிபிக்கு ஒரு அமோக வெற்றி கிடைச்சது, கப் அடிச்சாங்க. ஆக்சுவலாக நத்திங்குன்ற வார்த்தைக்கு ஒரு மீனிங் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு அந்த கொலாபரேஷன். அவங்க கப் இல்லாமல் போயிருந்தாங்கன்னா நத்திங் அப்படின்ற மாதிரி ஆயிருக்கலாம். பட் ஓகே, நத்திங்னால தான் கப் அடிச்சாங்கன்னு கேள்விப்பட்டேன்டா. ஆமாம், அவங்களோட வெற்றி வந்து அப்படியே கண்டினியூ ஆகி அங்கே வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். பார்ப்போம், இந்த வருஷமும் வந்திருக்காங்க நத்திங். அப்போனா இது ஆர்சிபியோட 2வது கப்பை தூக்க வேண்டிய நேரம். ஆமாம், கண்டிப்பாக அவங்க அடிப்பாங்க. ஆனாலும் இவ்வளோ நேரம் என்ன சொன்னான்னு நோட் பண்ணீங்களா? சிஎஸ்கே ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கேவின் 6வது கப் அடிக்கக்கூடிய நொடி வந்திருக்கு. அதுதான் இந்த இயர். இந்த பக்கம் இந்த ஒரு குத்து, அவனுக்கு அந்த ஒரு குத்து, அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுன்னா தக்கு நிறுத்திட்டு ஓடிடுறது. மும்பை இந்தியன்ஸ் இவனுக்கு இருக்க பெரிய பிரச்சனை, இவனுக்கு இருக்க பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஜியோக்கு இப்போ ரீசார்ஜ் பண்ணணும். அதனால மும்பை இந்தியன்ஸ் நீங்க 6வது கப்பா அமோகமா அடிப்பீங்க. ஒரு 15 டீம் இருந்ததுன்னா எல்லாருக்கும் கப்பு கொடுப்பான் இவன். ஜிகர் தந்தா தூத்து குடிச்சிட்டு படுத்துருக்கடா அப்படின்னு முடிச்சு விட்டுறலாம் இவனுங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு கப்பா. ஆமா, தேவையில்லாம ஒரு ஃபைட் நடக்கும். நீ என்ன பேசினாலும் பிரச்சனை என்னன்னா, இந்த வீடியோ எடிட் பண்ண போறது நீ இல்ல,
சரிங்க அவ்வளோதான். சரி, எல்லாம் நல்லதுதான், நன்மைக்கு நல்லா தானே இருக்கு. சரி. அதை வேற ஞாபகப்படுத்தி விட்டீங்க தம்பி. இப்பதான் தெரியுது தேவையில்லாம பேசிட்டு இருக்கோம். நல்லதுதான். ஓகே, அதுக்கப்புறம் ஃபோன் 4a Pro வேற ரிலீஸ் ஆயிருக்கு போலயே. நம்ம இந்த பேசிட்டு இருக்கிற நேரத்துல நிறைய பேர் வந்து அதுக்கு ரிவ்யூலாம் போட்டுட்டு இருக்காங்க. 4a Pro தான் எப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுலடா இப்போ பப்ளிக்ல எல்லாருக்கும் ரிவ்யூ போடுறது. ஏன்னா லாஸ்ட் வீக் அது ஃபோன் வந்து எப்பயோ லான்ச் ஆயிடுச்சு. கர்மம் பிடிச்சவனுங்க அது ரிவ்யூ யூனிட் அவனுங்க கொடுக்கல போல இருக்கு. யாருமே ரிவ்யூ இல்ல எல்லார்கிட்டயும் வந்துருச்சு. அதுக்கு டேட் கொடுத்துருக்காங்க போல, இந்த டேட்ல இருந்து அதை போடலாம் அப்படின்னு. ஓகே. அவங்க வந்து எப்படின்னாடா சிம்பிள், அவங்க கிட்ட இருக்கிறது 2 டிவைஸ் தான். ரெண்டையும் ஒரே டைம் கொடுத்தா ஒரே டைம்ல அந்த ஃபீவர் ரைஸ் ஆகி அப்படியே படுத்துரும். பட் இப்போ ஒரு டிவைஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்து ஒரு 1.5 வாரம் அதை பத்தி எல்லாரும் பேசிட்டாங்க. இப்போ இன்னொரு டிவைஸ் கொடுத்து இதை பத்தி ஒரு 1.5 வாரம் பேசணும். அப்புறம் ஆர்சிபிக்கு வந்து ஒரு 4-5 விஷயம் வித்தியாசமா, ஆர்சிபி டக்குலயே 10 விக்கெட்ஸ் போகுதுன்னு வை. அப்ப ஆர்சிபி பத்தி எல்லாரும் பேசுவாங்க, அந்த ட்ரெஸ்ல நத்திங் இருக்கும். இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி 400 ரன் அடிக்கும் 20 ஓவருக்கு. அப்ப மறுபடியும் ஆர்சிபி பத்தி பேசுவாங்க, அப்பயும் நத்திங்னு ட்ரெஸ் இருக்கும் இல்லையா. இதுதான் எய்ம், இதுதான் எங்க டார்கெட். ஆமா, விக்கி ப்ரோலாம் இதை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்காரு. விக்கி எங்க ஓட போறான்? அவர் தான் நத்திங் ஸ்பான்சர் ஆச்சே. அவன் தான் விராட் கோலி ஆச்சே. இங்க கோலி விரட்டிட்டு இருப்பான். அப்புறம் கிரட்டோஸ் நெக் பேண்ட் நம்ம லாஸ்ட் வீக் வாங்கணும்ல, அடேங்கப்பா, அதுக்கு பயங்கரமான சம்பவம் சொல்லியிருந்தேன். அதுல பார்த்தா டுவல் கனெக்டிவிட்டி ஒர்க் ஆகுதுங்க. இது நம்ம கமெண்ட் செக்ஷன்ல தான் ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, நீங்க டுவல் கனெக்ஷனை பத்தி சொல்லல, மிஸ் பண்ணிட்டீங்க, ஆக்சுவலா அதில் ஒர்க் ஆகுது, அதையும் சொல்லிடுங்க அப்படின்னாங்க. டுவல் கனெக்டிவிட்டி வந்து ஒர்க் ஆகுது, 2 ஃபோனில் அட் அ டைமில் சிங்க் ஆகுது, கனெக்ட் ஆகி இருக்குது. இப்போ நான் வந்து ஓப்போவில் பாட்டு கேட்குறேன் அப்படின்னும் போது டப்புன்னு ஷாமி 17 அல்ட்ராலையும் பாட்டை ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்போவில் வந்து பாஸ் ஆகிடுது. இதெல்லாம் நல்ல விஷயந்தான். கால் வந்தாலும் அதே மாதிரி இருக்குது, அதுவும் நல்ல விஷயந்தான். பண்ணுறீங்க ஏன் அப்படி பண்ணுறீங்க? என்ன நடக்குதுங்க? இது போட முடியாதுங்க. அதான் போடக்கூடாது தான். கட் பண்ணிருங்க. கட்லாம் பண்ண முடியாது, ஏதோ நடந்திருக்கு, எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளோதான். கால் வந்தாலும் அதே மாதிரி என்ன ஆயிடுதுன்னா ஓப்போவில் பாட்டு வந்து பாஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் காலுக்கு போயிட்டு மறுபடியும் கால் கட் ஆனதும் மறுபடியும் பாட்டு வந்து ரெஸ்யூம் ஆகிடுது. அதெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் இதில் நான் ஃபேஸ் பண்ண ஒரு பெரிய பிரச்சனைனா, இப்போ 2 ஃபோன்லையும் கனெக்ட் ஆகிருக்குன்னா, இப்போ இந்த ஃபோன் லாக்கில் இருக்குன்னு வைங்க, அன்லாக் பண்ணால் அன்லாக்குக்கு ஒரு சவுண்ட் வருதுல்ல, அந்த சவுண்டுக்கே அந்த பட்ஸ் வந்து இதுதான் மாஸ்டர் நினச்சி இதுக்கிட்ட வந்துடுது. அதுக்கப்புறம் மறுபடியும் பாட்டுக்கு போயே தொலைய மாட்டுது. நானாக மறுபடியும் போய் பாட்டை ப்ளே பண்ண வேண்டியதாக இருக்குது. இது இந்த மாதிரி நான் ஏதாவது பட்ஸில் இப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? நிறைய பட்ஸில், சில பட்ஸில் வந்து ரெண்டுமே என்னன்னே தெரியாமல் டிஸ்கனெக்ட் ஆகி போயிடும். அப்புறம் நான் பட்ஸை கனெக்ட் பண்ண ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்டுட்டு அப்புறமா வந்து எதில் ப்ளே பண்ணுறேன்னு தேடிக்கிட்டு இருப்பேன். அதுக்குன்னு அன்லாக் சவுண்டுக்கே வந்து இதை மாஸ்டர் நினச்சிட்டு இதுக்கிட்ட வந்துடுது. அதுக்கப்புறம் போக மாட்டேது அதுக்கிட்ட. நான் அன்லாக் பண்ணு, நான் மறுபடியும் அதுக்கிட்ட போய் ப்ளே பண்ணணும். ப்ளேலாம் பண்ணுற திரும்ப அன்லாக் பண்ணு, அன்லாக் தான் அதுக்கு மாஸ்டர் சவுண்ட். அன்லாக் பண்ணால் மறுபடியும் அதுக்கிட்ட போகும், அங்கே போய்டும், அவ்வளோதான். அதுக்காக நான் ஒரு ரெட்டி பண்ணிகிட்டே இருக்கணுமா? நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அப்போ இதுக்கு வந்துடும். நீ ஏன் இங்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வர வைக்கிற? ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்க வேண்டியதானே? அதனால அந்த டுவல் கனெக்ஷன் வந்து கொஞ்சம் மிக்சட் ஃபீல் தாங்க, சாலிடாக சொல்ல முடியாது. இல்லை டுவல் கனெக்ஷன் ஒர்க் ஆகுதுங்க, அவ்வளோதான். ஆமாம், ஏன்னா 300 ரூபாய்க்கு வாங்கினோம், அதில் டுவல் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு போது இது பெரிய விஷயம் தான். சிக்கன் பக்கோடாக்கெல்லாம் மீன் போட்டுட்டு இருக்கீங்களா? அதுக்கும் கேப்டனை வச்சு ஏன்டா இருக்கீங்க? 100 கிராம் சிக்கன் 110 கிராம் போட்டு அதுலேருந்து எடுப்பாங்கல்ல, எடுத்து நான் போடும்போது போடுறீங்க 96 கிராம் போட்டு அப்புறம் ஒரு 4 கிராம் போடுங்கண்ணா, அந்த மாதிரி 110 காமிச்சு ஆசை காமிச்சிட்டு அப்புறமா அதை 10 கிராம் தூக்கிடுறீங்க. துண்டு போயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இந்த லிங்க் இவரு ஏன்டா அதெல்லாம் பார்க்க போறாரு? இவரே நிறைய பேருக்கு கொடுத்தது தானே வழக்கம். 10 ரூபாய் வச்சு 10 ரூபாய்க்கு 10 கிராம் தூக்கிட்டானே என்ன பார்க்க போறாரு. ஆனா செம ஃபன்னா மீம் பண்றீங்க வர. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கார்த்தி ப்ரோ வந்து குரூப்பில் போட்டிருந்தாரு. அதே மாதிரி எஸ்பஸ் டீல்ஸ்னு நாங்கள் ஒரு குரூப் வச்சுருக்கோங்க. ஆமாங்க, எஸ்பஸ் டீல்ஸ் டிஸ்கஷன் ஒரு குரூப் வச்சுருக்கோங்க. ஆமாங்க, அதில் வந்தீங்கன்னா நீங்கள் ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டடான டவுட்ஸ், எந்த டீலுமே இல்லைன்னு சொல்லி எல்லாரும் அலறதுக்கான குரூப் வந்து டிஸ்கஷன் குரூப். அதான் டிஸ்கஸ் பண்ணலாங்க. ஆமா, அதில் கூட ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு, சிஎம்எஃப்ல பட்ஸ் 2A வாங்கலாமான்னு கேட்டாரு. வாங்கலாம், நல்லா தான் இருக்கும், ஆனால் பேட்டரி ஹெல்த்தை பற்றி தெரியல ப்ரோன்னு. அந்த சந்தேகம் தான் பெரிய சந்தேகமாக இருக்குது ப்ரோ, அதனால தான் நானும் காத்துன்னு இருக்கிறேன் அப்படின்னாரு. அப்புறமா நார்டு பட்ஸ் 4 ப்ரோவோட ப்ரைஸை பார்த்ததுமே ப்ரோ பட்ஸ்லாம் வாங்க வேணாம்னு முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு. ஆமாம் ப்ரோ, போட்ரானிக்ஸில் கான்டிக்டாவா 300 ரூபாய்க்கு அவுட்டோர் கால் கூட ஒர்க் ஆகுனா பாருங்களேன், நல்லாவே இருந்துச்சு. இவன் வந்து சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 8 கிளாசிக். ஐயா, இதுக்கு பார்த்தீங்கன்னா 9000 ரூபாய். என்னது என்னையா இது திடீர்னு? புதுப்பேட்டை 2. ஆமாம், ஆல்ரெடி போட்டிருந்தாரு நிறையா ட்வீட்லாம். இப்போ பாரு ஃபினிஷ்டு ரைட்டிங்கா, பார்ப்போம் வரட்டும். ஆல்ரெடி 1001 போயிட்டுருக்கு, அதுவே இழுபறியில் தான் இருக்குது. எதுக்கு புதுப்பேட்டை 2? அது இழுத்துட்டு இருக்குல்ல, அதுக்கு ஆக்சிஜன் வேணாமா? புதுப்பேட்டை 2 அது ஒரு
செகண்ட் இது வரதுக்கான லீடு மாதிரி தான் கொடுத்து முடிச்சிருப்பாங்க படத்தை. சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 8 கிளாசிக். இல்லை இது என்ன இப்போ டைம் ஓட்டுறதுக்காக நியூஸ் அது? இல்லைங்க, ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கு. சரி எவ்வளோ இப்போ 3999 ரூபாயா? அது வந்து 9000 ரூபா கூப்பன். சரி கூப்பன் போட்டால் இப்போ எவ்வளோ வரும்? 31,000 வரும். 30,000 ரூபாய்க்கு வருமா? 31,999 30,999 வரும்ல. என்ன ஒருத்தனாக குறுக்க நிக்க வச்சு சரி விடு அது விராட் கோலினா அப்படிதான். சரிங்க இந்த ஸ்கிரீன்ஷாட்டும் போட்டுருங்க. சரி இது என்ன இல்லை வாங்குறேன்னா வாங்கிக்கோங்க. இல்லைங்க இங்க கேள்வி என்னன்னா இது வாங்குறத பத்தி பிரச்சனை இல்லை. நம்ம ஆளுங்கிட்ட நான் வந்து நார்மலா வாட்ச் பத்தி பேசும்போது 4000 ரூபா வச்சுக்க எங்க ஆளுங்களாம் நிறைய கேள்வி கேட்பாங்க. அண்ணே இது உழைக்கும் இல்லைண்ணே 5 வருஷம் வரலன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. நீ 40,000 ரூபாய்க்கு ஒரு கூப்பன் கொடுத்துக்கிட்டு இருக்கியா? அதான் இல்லைங்க இருக்கிறத சொல்றேன். நானும் வாங்குங்க நான் சொன்னேன், இருக்கிறத காட்டுறேன். நான் வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். நீ அந்த பிரீமியமான வாட்ச்லாம் வச்சிருப்பிய, அதை 4 கோடிக்கு கையில கட்டியிருப்பியே, அது கூட கொஞ்சம் காட்டு. ஆமாங்க இன்விசிபிள் வாட்ச் நான் கட்டியிருக்கேன். ஆமா ஆல்வேஸ் லுக் இன்விசிபிள் தான். அதுக்கப்புறம் மறுபடியும் சினிமா நியூஸ் டப்னு சொல்லிடுறேன். கருப்பு திரைப்படம் வந்து சூர்யாவோடது. சோப்பா இருக்கு கருப்புங்கிற அங்கங்க கருப்பா இருக்குல்ல. வரல நான் வீட்டுக்கு வரலையா? இப்பதான் வருதுங்க ரிலீஸ் ஆகுதுங்க. இந்த படம் தான் இத்தனை நாள் தள்ளி விட்டானுங்க. பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது. அப்ப இது காமேஷ் ப்ரோ படம் கிடையாதுல்ல? அது இது கிடையாது. அது வந்து விஸ்வநாதன் சன்ஸ் நினைக்கிறேன். அது காமேஷ் ப்ரோங்க. காமேஷ் ப்ரோ சூர்யா வந்து ஒரு குழந்தைய இங்க கட்டியிருப்பாரு. அந்த குழந்தை தான் வந்து காமேஷ் ப்ரோ. அந்த குழந்தையே நீங்க தாங்க. அந்த குழந்தையே அவர் தான். ஆமா பெரிய ட்விஸ்ட் இருக்குங்க அந்த படத்துல. நீங்க பாருங்க, தப்புன்னு பார்த்தா சூர்யாவோட வயிற்றுல இருந்து காமேஷ் தான் வருவாரு. இப்படி பண்ணுவாரு வந்து பேசிட்டு போவாரு. நீ ஒரு பிராண்டா நாசமா போ அப்படின்ட்டு மறுபடியும் வயிற்றுக்குள்ள போயிடுவாரு. பாருங்க கண்டிப்பா அந்த படத்துல வருவாரு. அப்பாவை பத்தி விட்டு நீங்களா ஒரு பிராண்டா அப்படின்னு சொல்ல போயிருவாரா? விவோங்க. அங்கேயும் விவோ தான் அடிப்பாரு அவரு. அங்கேயும் விவோ. இப்பதான் ஒரு விவோ கரெக்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப போயிட்டு பிரச்சனை அங்க இருந்து வெளில வந்துட்டு என்ன கேமரா யூஸ் பண்ற அப்படின்னு படம் எடுக்கிறவனை பத்தி கேட்டு OnePlus அப்படின்னுவா உடனே செத்து போயிருவாரு. அதான் அந்த சீன்ல. அதனால அந்த படத்துல அவர் வருவாருங்க. இந்த கருப்பு திரைப்படம் வந்து ஒரு வழியா வேர்ல்ட் வைட் வருது. 14ஆம் தேதி 5ஆம் மாசம் பார்ப்போம். தீபாவளிக்கு ஏதாவது போட்டிருந்தான் இல்லையா? தீபாவளிக்குலாம் இல்ல, வெடி வெடிச்சு தீபாவளி ஆல்ரெடி தள்ளி போயிட்டு இதுக்கு மேலாம் தள்ள முடியாது அந்த படத்தை. அதெல்லாம் முடியும். எல்ஐக்குன்னு ஒன்று இருக்குல்ல. ஆமா அது 2050 வரும். ஓகேவா? இதாங்க ஆக மொத்தம் இந்த வாரம் வந்து நியூஸ் மற்றும் டெக் இல்ல. சரி நியூஸ் பத்தி பேசியிருக்கோம். டெக் எங்க இல்ல? யார் சொன்னா டெக் இல்லன்னு? எல்லாத்துலயுமே டெக் இருக்கு. அந்த கருப்பு வந்து அந்த டெம்ப்ளேட் பண்றதுக்கு அவங்க ஏஐ யூஸ் பண்ணிட்டு அப்புறம் போட்டோஷாப் யூஸ் பண்ணும்போது சவப்பா மாறிடுச்சு. அதான் பிரச்சனை. இதே சொல்லியிருந்தாங்க. ஏன்டா இது என்னடா அஃபிஷியல் போஸ்டர் மாதிரியா இருக்கு, பிளர்ரா இருக்கு, ஒன்றும் இல்லை, டீட்டெயிலும் இல்லை, எது ஏஐல தான் பண்ணீங்களான்னு. ஏஐல பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஏஐல எல்லாம் பண்ணல, ஏதோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஒர்க் பண்ணிருக்காங்க. நீ வேற யாரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பாதிலாம் விட்டு போயிட்டானா? அது டெலிட் ஆன ஃபைல்ல இருந்து ரிகவர் பண்ணது. அது வந்து 720p தான் கிடைச்சது. அந்த தேதியை போட்டு குடுறா போட்டாங்க. இதோ வந்துச்சு பாருங்க. இதுல தான் காமெண்ட்ஸ் ப்ரோ வந்துருப்பாரு. நீ அதான் போட போறியா? நீ அதான் போட போறியா? இப்ப இதுல தான் காமெண்ட்ஸ். எனக்கு தெரியும் இவன் டெம்ப்ளேட் என்னன்னு நான் சொல்றேன். இந்த இடத்துல ஏன் முந்து உன் டெம்ப்ளேட் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். நல்லா பண்ணுவாங்க சிறப்பா. அதானே? பால் குடிக்கணும் போல இருக்கும் மாமா. காமேஷ் ப்ரோ அதெல்லாம் கேட்க மாட்டாரு. அவர் சரக்கு அடிக்கணும் போல இருக்குது மாமா அப்படின்னு போயிடும். காமேஷ் ப்ரோ வீட்டுல எது டிவியில போட்டு நம்ம பையில வீடியோ போட்டுருக்கானோ வா பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாருன்னா அவ்வளவுதான். என்ன ஆகும்? என்னங்க எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க போல, எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்வாங்க. நம்ம கொஞ்சம் ஓப்பனா இருக்கட்டும், பிள்ளையோட எல்லாம் பேசுனேன் எல்லாத்தையும் சொல்லிவிட்டானுவா. கால் பண்ணி நம்ம சொல்லுவோம் ப்ரோ இன்னும் சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு உங்களுக்கு, அதான் சொல்லாம பாட்காஸ்ட்ல வச்சிருக்கோம் மீதி மிச்சத்தை. ஆமா ஆமா சொல்றோம். ஆனா நிறைய இருக்குங்க நியூஸ், கொண்டும் பஞ்சம் இல்லைங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா ரெட்டோ பாலத்து பக்கத்துல இல்லையா அவங்க பாத்துட்டு இருப்பாங்க. திங்கக்கிழமை காலையில வீடியோ பார்த்துட்டு சரி வேலைக்கு போகலாம், இல்லை வேலைக்கு போய்கிட்டே பார்க்கலான்னு பார்த்தா வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்குன்றானுங்க. இல்லை காமேஷ் ப்ரோ எட்டி பார்ப்பாரு. இது பத்தியா Xiaomi 15ல அவங்க ஒரு கான்செப்ட் அட்டாச்சபிள் லென்ஸ் சொன்னாங்கல்ல, டிட்டாச்சபிள். அந்த அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். அது மேக்னெட்டிக் கனெக்டர் வித் போகோ பின். அதை மாஸ் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? மேபி 18 வருதுன்னு Xiaomi 18லாம் அதுல நேட்டிவாவே அந்த சப்போர்ட்டோட வரலாம் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்றாங்க. பரவாயில்ல, அது வந்து ஒரு நல்ல நியூஸா இருந்ததுங்க. இதை தவிர வந்து சாம்சங்கோட S Pen வச்சு எல்லாருமே போட்டு உருட்டி அதை வேற போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. என்னவா? இல்ல அதுல வந்து நாய்ஸ் வருதான். அது போட்டு இப்படி அழுத்தும் போதெல்லாம் நாய்ஸ் வருது. அது எதுக்கு அழுத்துற பர்பஸ்? அது அழுத்துற பர்பஸ்லாம் இல்ல, ஆனா அது எஜெக்ட் ஆகும் அதுக்காக. அந்த டைம்ல ஒரு சின்ன நாய்ஸ் வருது. அது வந்து ஓகே வரக்கூடாது. ஆமா நான் வெளியே வரக்கூடாதுன்னு அது ஏன் வருதுன்னு எனக்கு தெரியல. ஆமா
இனிமே வந்தா பாப்பண்டா, பெண் வந்ததாடா பிடிச்சி அதை அழுத்துவீங்க, அடுத்து கண்டிப்பா பெண்ணை தூக்கிடுவாங்க. எனக்கு என்ன அப்படிதான் தோணுது. கையிலே சைன் போட்டுக்க, பெரிய டிஸ்பிளே தானே, கையிலே சைன். ஐயா அந்த டால்பி விஷன் அட்மாஸ்னு ஒன்று இருக்குயா, அதுல டால்பி விஷனுக்கு கொஞ்சம் மரியாதை இருக்கியா, என் மனதளவுல அதுக்கு ஒரு மரியாதை வச்சிருக்கேன். ஆனா அந்த அட்மாஸ் அப்படிங்கிறது வந்து போன்ஸ்ல அட்டர் மோஸ்ட் ஐயோ டம்மி. போன்லயே அட்மாஸ்ல நான் ப்ரொஃபைல் வச்சு சவுண்ட் பாட்டு கேட்டேன்னா கன்றாவியா இருக்கும். ஆக்சுவல் அட்மாஸ் வந்து அந்த 7.2.3 7.2.4 5.2.2 இந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. நீ பாத்தீங்கன்னா தெரியும், 5.1.2 இந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. அது ஓரளவுக்கு பரவாயில்ல. சரௌண்ட் இருக்கணுங்க, சரௌண்ட் ஸ்பீக்கர் மல்டிபிள் ஸ்பீக்கர்ஸ் இருந்தால் தான் ஃபீலே பண்ண முடியும். ஃபோனில் சும்மா வச்சுக்கிட்டு நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இல்லைங்க, அது அட்மாஸ் மாதிரி இருந்ததுன்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அது அப்படி இல்லை. ஏதாவது ஒரு ஃப்ரீக்வன்சியை மட்டும் நல்லா பூஸ்ட் பண்ணி விட்டுட்டு அதை டால்பி அட்மாஸ்ன்னு சொல்லி விட்டுட்டு இருக்கானுங்க பிராண்ட்ஸ். சீரியஸா அது வந்து ரியல் டைமில் அந்த அளவுக்கு நல்லா இல்லை, கேவலமாக இருக்கும். ஒரிஜினலே ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். எல்லா ஃபோன்லையும் சொல்கிறேன், டால்பி டிசேபிள் பண்ணிட்டு கேட்டு பாருங்க, நல்லா இருக்கும் ஆடியோஸ்லாம். சீரியஸ்லி. ஸோ அது ஒன்று தான் கொஞ்சம். அதே மாதிரி X300 அல்ட்ரா அதை பற்றி ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க, நிறையா நியூஸ் இந்த மாதிரி வந்துட்டு தான் இருக்குது. அதில் ஏதோ சொல்லியிருந்தாங்களே எல்லாம் பெரிய சென்சாரு, எல்லாம் பெரிய சென்சார் இல்லடா, இன்னும் கொஞ்சம் டெலிஃபோட்டோ பழசு மாதிரியே தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன ஒரு ப்ராப்ளம்னா, ரீசெண்டாக ஒரு சில இது கம்பேரிசன்ஸ்லாம் போயிட்டு இருக்குங்க. ஒருத்தர் பேர் ஜானா, ஒரு பேர் நான் ஆக்சுவலாக இன்னைக்கு ஒரு சில இதெல்லாம் பார்த்தேங்க, செம கிரேசியாக இருந்தது. ஒருத்தர் வந்து ஜானா இல்லாட்டி என்ன ப்ரொஃபைல்னு தெரில, அவர் வந்து கம்பேர் பண்ணியிருந்தாரு 5 மெயினான ஃபோன்ஸை கம்பேர் பண்ணியிருந்தாரு. ஓகே ஆமாம். ஸோ எல்லாரும் இப்போ எல்லா ஃபோன்ஸையும் போட்டு கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. X300 அல்ட்ரா இஸ் ஆன் தி வே. ஆனால் நம்ம ஊரில் இப்போ ப்ரைஸ் நிலைமையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, X300 அல்ட்ரா as well as X9 அல்ட்ரா ரெண்டுமே 1,60,000 போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்பயும் சைனாலையும் ப்ரைஸ் ஆகிட்டு இருக்கு பற்றி ஒரு பக்கம். ஆமாம், சைனாலேயே ஓப்போ அண்ட் ஒன் ப்ளஸோட ப்ரைஸிங்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. அவங்களோட எல்லா டிவைஸுமே வந்து இன்க்ரீஸ் ஆகுது ப்ரைஸ். அவங்களாலே எவ்வளோ தான் தாக்கு பிடிக்க முடியும், வாங்குறவங்களாம் இப்போயே வாங்கிட்டு ஓடுதான். ஸோ அதுதான், இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. ஸோ மொத்தமாக பார்க்கும்போது ஆனால் ஓகே, ஒரு வித்தின் ஒரு 4 monthsக்குள்ளே நம்மளோட மைண்ட் செட்டும் சரி ஓகே ப்ரைஸ் ஏற தான் செய்யுது, இதுக்கப்புறம் ஃபோன் இப்படி தான் வரும், தலையெழுத்து, மைண்ட் செட்டை மாற்றிப்போம் அப்படின்னு நம்மளும் ஒரு சிலர் மாறி. இதுக்கு ஏதாவது வழி இருக்காடா? அது வந்து பிளாக் பண்ணிடுங்க, அவ்வளோதான். அதான் பெஸ்ட் இல்லை? அவர் என்ன வந்து கேட்க போகிறாரு, நான் அன்ஃபாலோ பண்ணிட்டீங்க கேட்டேன்னா இருக்குடா உனக்கு. பாவிகளா, ஏதாவது நியாயமா இருந்தா பரவாயில்ல. ஏய் பயங்கரமா இருக்கு, செம்மையா இருக்கான்ல. இதெல்லாம் கேமரால எடுத்திருப்பாங்கங்க. கேமரா வேற லெவலுங்க, கிரேசியா நிறைய கேமராஸ் பார்க்குறேன் நான் ஃபோட்டோ ஷேர் பண்ணிட்டுமா. கேமரா வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, சோனி கேமராக்கான ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் வந்து மக்கள் இப்போ ட்விட்டரில் ஷேர் பண்ணுறாங்க. சோனியோட ஆல்ஃபா சீரிஸ் கேமரா சாம்பிள்ஸ் கிரேசியா இருந்தது. ஹைலைட் என்னன்னா, ஒரு சில போட்டோஸ்லாம் லோ லைட்ல பயங்கரம் மைண்ட் ப்ளோயிங், ஆனா அதுல நாய்ஸ் இருக்கும். ஆமாமா, இதுல எல்லாம் நாய்ஸ் இருக்க மாட்டேங்குது. ஸ்மார்ட் போன்ல வந்து போட்டோ எடுத்து பார்த்தா எல்லா நாய்ஸையுமே கட் பண்ணி விட்டுருது. அத நாய்ஸ் இவங்கிட்ட எல்லாம் நாய்ஸ்ன்றதே உனக்கு கிடையவே கிடையாது, தெரியுமா? தெரியுமே, நாய் சேகரு. இப்போ பாருங்க, இங்கேயே ஒரு போட்டோ எடுக்கிறேன், இவ்வளோதான். இவன் வந்து ஒரு லோ லைட் லொக்கேஷன் தானே. ஆமா, கண்டிப்பா நாய்ஸ் இருக்கணும். எங்க எடுப்போம்? இப்போ இந்த ஃபோன் எடுக்கவா? கிராஸ் ஆயிட்டானா? ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆயிட்டான். ஆயிடுச்சா? அது முன்னாடி ஸ்மூத் ஆயிட்டு அந்த ரிங் எல்லாம் ஸ்மூத்தா இருக்கு பாரு. அவ்வளோதான். எடே நல்லா இருக்குடா. நாய்ஸே கிடையாது, நாய்ஸ் சேகர்ன்ற வேலையே கிடையாது. இங்கே பார், இப்போ S25 அல்ட்ரா எடுத்தேன்னு வைங்களேன், மங்களகரமாக நாய்ஸோட இருப்பான். அந்த ஹாலிலேண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். நாங்கள் இதிலே கொண்டு வந்துட்டோம்ல. இவன்தில் கூட கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, ஆனால் எல்லாருமே ரொம்ப சாஃப்ட் பண்ணுறீங்கடா. அது சைனா வந்து இதை ஃபாலோ பண்ணுறானுங்க, நாய்ஸ் இல்லாத ஃபோட்டோ. ஆனால் இவன்தில் இந்த டீட்டெயில் இருக்குடா, அதில் பாரு, இந்த மாதிரி இந்த டீட்டெயிலாம் தெரியுதானே. கேஸ் வந்து இவ்வளோ கொதறி போய் இருக்குங்கிறது எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். இதோ ஆனால் லைட்டாக தான் இருக்குது. இதில் பாரு, இந்த இடத்துல பாரு, கேஸ் எவ்வளோ கொதறி. இங்கே அங்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சிச்சு. சரி, இது வந்து அப்படியே எனக்கு அந்த குரூப்பில் ஷேர் பண்ணிவிடு, மக்களுக்கு புரியட்டும். ரெண்டும் சைட் பை சைடு போடுவோம் கண்டிப்பாக. ஆனால் கிரேசிங்க, இந்த ப்ராசஸிங் வந்து கொஞ்சம், நான் இந்த ஃபோனே திட்டுறேன், அல்ட்ராவே நேச்சுரலாக இருக்கக்கூடிய அல்ட்ராவே காரி துப்புவேன் சில சமயம். என்ன இதுக்கு இப்போ இந்த இடத்துல எதுக்கு சாஃப்ட் பண்ணுற அப்படின்னு. மற்ற ஃபோன்லாம் கொடூரமாக இருக்குது. ஓப்போலாம் இப்போ பாருங்கள், இந்த சாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்குங்க. இது ரியல் கிடையாதுங்க, இது வந்து பியூர் ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. ஓப்போக்கும் ஓப்போ ஃபைண்ட் X9 மற்றும் Xiaomi 17க்கு ஒரு கம்பேரிசன் வீடியோ வரும் கண்டிப்பாக. அது ரொம்ப ஒரு மாதிரி க்ரூஷியலாக இருக்குங்க. ஒரு மாதிரி எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கே கன்ஃபியூஷனு. ஒரு சில இடங்களில் Xiaomi 17 ஸ்கோர் பண்ணுறான், ஒரு சில இடங்களில் வந்து ஓப்போ X9 ஃபார் ஷூர் ஸ்கோர் பண்ணுது. பட் காம்பேக்ட் பியூட்டினா வேறு வழியே இல்லை.
17 தான். அதில் அதே மாதிரி ஒப்பீனியன் வந்து உங்கள் கையிலே விட்டுறோம். ஆமாம்மா, நாங்கள் எங்கள் கடைசி வரைக்கும் நாங்கள் எதுவுமே பெருசாக சொல்லியிருக்க மாட்டோம். நாங்கள் என்ன தெரியுமா கேட்டிருப்போம், உங்களுக்கு என்ன தோணுது நீங்கள் சொல்லுங்க. ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு யூசர் ப்ரிஃபரன்ஸ் தான். எனக்கு வந்து அந்த இடத்துல இருக்கிற அந்த இப்போ அந்த கேஸில் வந்து கோடு இருக்கிறது தான் அந்த X9க்கும் 17 Ultraக்கும் உள்ள வித்தியாசமே. 17 Ultra கேஸில் இருக்க ஃபைன் டீடைல்ஸ் எல்லாம் காட்டுது, இவ்வளோ ஸ்க்ராட்ச் ஆயிருக்கு, இவ்வளோ டென்ட் இருக்குன்னு. பட் X9 காட்டல. பட் ரெண்டுமே வந்து ஆனால் என்ன காட்டிடுதுன்னா அந்த ஹாலிலேண்டுங்கிற பேரை காட்டிடுது. ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த கேஸ் இந்த கலரில் இருக்குன்னு காட்டிடுது. ஸோ இப்போ எனக்கு அந்த ஃபைன் டீடைல்ஸ் வேணுமா வேண்டாமாங்கிறது ஒரு யூசரோட கையில் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ அதுதான் இந்த மாதிரியான ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நான் வந்து டிசைட் பண்ண முடியல. என்ன கேட்டால் வந்து எல்லா சொரியும் தெரியணும்னு எதிர்பார்ப்பேன். ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதெல்லாம் தெரியவே கூடாது, நான் போயிட்டு பியூட்டி பார்லர்ல உட்காந்து எல்லாத்தையுமே பிளர் பண்றதுக்கு போட்டோல பண்ணிட்டு எனக்கு காசு மிச்சம் அப்படின்னு ஒரு சில நினைக்கலாம். ஆமா, ரியல் டைமா நான் எடுத்தது இன்ஸ்டாகிராம்ல போடுவேன் அப்படின்னு ஒரு சில கேட்டகரிஸ் இருப்பாங்க. எஸ், அதனால சாம்பிள்ஸ் பார்த்து நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஈவன் Xiaomi 15 and 17க்கும் ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோல நம்ம சைட்ல இருந்து கேமராக்குன்னு பெரிய ஒப்பீனியன் இருக்காது. கேமரா இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றத சொல்லியிருப்போமே தவிர இந்த சாம்பிள்ஸ் வந்து 15ல நல்லா இல்லை 17ல தான் நல்லா இருக்கு அப்படி சொல்லியிருக்க மாட்டோம். அதனால இட்ஸ் அப் டு யூ, நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான். இதுக்கப்புறம் கேமரா சாம்பிள்ஸ் வந்து போட்டுடலாம். ஏன்னா நாங்கள் எங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் எங்களால் டெலிவரி பண்ண முடியும். அதை சொன்னால் அது ஒரு சிலருக்கு செட் ஆகாது. இல்லை ப்ரோ, இந்த இடத்துல இது நல்லா தானே இருக்குது, உங்களுக்கு நாய்ஸ் இருக்கிறது உங்களுக்கு வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, பட் ஆனால் எனக்கு பிடிக்கலையே அப்படின்னு வந்து ஒப்பீனியன் டிஃபர் ஆகும். அதனால் கேமரா சாம்பிள்ஸ் அப்படி தான் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி Xiaomi 15 and 17 அந்த சாம்பிள்ஸ்லாம் எப்படி இருக்குது, 17 இம்ப்ரூவ் ஆயிருக்கா இல்லை 15 தான் நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களான்றதையும் சொல்லுங்கள். ஏன்னா அந்த வீடியோவும் ஆல்ரெடி லைவ் ஆகிடுச்சு. ஆமாம் மக்களே, உங்களுக்கு தெரியும். அதனால் பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். சரியா? ரைட்டு. ஸோ இதில் ஹைலைட் என்னன்னா அந்த ரெண்டு ஃபோனோட கம்பேரிசன் வீடியோ எடுத்தது பிக்சலில், அதுவும் 10A பிக்சல் 10A எடுத்தது. மாஸ் பண்ணியிருந்தான் பார்ப்போம். அந்த வீடியோவும் லைவ் ஆகி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, பார்ப்போம். மேலும் Xiaomi 17ஓட நிறைய வீடியோஸ் வருங்க. ஏன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போன டிவைஸாக மாறிட்டான். இவனாவது வந்து தப்பித்தவறி குழந்தை, அதாவது சாம்சங்ல வந்து ப்ளஸ் சீரிஸ் வந்து தப்பித்தவறி பிறந்துச்சுன்னு அந்த மாதிரி ஆயிட்டாங்க. அந்த மாதிரி 17 வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுறான் எல்லா இடத்துலையும். என்னன்னா இப்போ இந்த லோஃபிக் மட்டும் தான், ஆல்ரெடி நான் சொன்ன கதை தான், லோஃபிக் மட்டும் தான் சப்ஜெக்டிவாக இருக்குது. பட் அதுவும் வந்து எனக்கு ஒரு மேட்ரே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அல்ட்ரா தேவையில்ல. அல்ட்ரா யாருக்கு வந்து நல்ல ஃபோனாக இருக்கும் அப்படின்னா, ஜூம்டு ஃபோட்டோஸ் அதிகமாக எடுப்பேன், ஜூம்டு போர்ட்ரேட்ஸ் அதிகமாக எடுப்பேன், லோஃபிக் அதாவது நைட் டைம் பார்ட்டிஸ் நான் அதிகமாக அட்டன் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரியான இண்டோர்ஸில் நான் ஃபோட்டோஸ் எடுப்பேன். அங்கே எனக்கு வந்து ஷட்டர் ஸ்பீடு ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான ப்ரிஃபரன்ஸ் இருக்கிறவங்கலாம் வந்து எனக்கு தெரிஞ்ச அல்ட்ரா போகலாம். இன்னொன்று பெரிய டிஸ்பிளே எனக்கு கண்டிப்பாக தேவை ப்ரோ. நான் பெரிய டிஸ்பிளே இருந்தால் எனக்கு பெட்டராக ஃபீல் ஆகுது. அதே மாதிரி எனக்கு இன்னும் கொஞ்சம் லவுடான ஸ்பீக்கர் வேணும். ஆக்சுவலாக ஸ்பீக்கர் ரெண்டுமே கம்பேர் பண்ணால் 17 கொஞ்சம் லவுடாக இருக்குது. அது ஒரு ஜோக்கு. அன்எக்ஸ்பெக்டட்லி 17 கொஞ்சம் லவுடாக இருக்கும். 17 அல்ட்ரா அப்படின்னா அந்த லவுட்னஸை மெயின்டைன் பண்ணி ஒய்டாக நல்லா கிளியராக இன்னும் கிளியராக இருக்கும். பட் 17 வந்து இந்த வருஷம் ஏதோ ஒரு பெரிய மேஜிக்குங்க. எனக்கு தெரிஞ்சு அடுத்த அப்டேட்டில் அதை முடிச்சிருவாங்க. எவ்வளோ கான்ஃபிடென்ட் அவர் பிடிச்சிட்டாருங்க. அதுதான். ஏன்னா நல்லா இருக்கு, நல்லா இருந்ததுன்னா என்ன ஆகும் எனக்கே புரியல. ஏன்னா நான் எந்த அளவுக்கு சொல்றேன்னா, ஒரு அல்ட்ரா விட 17 நல்லா இருக்கு அப்படின்னா, அல்ட்ரா ஆக்சுவலாக மாஸ் தான். நான் திரும்பியும் சொல்றேன். எப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, புல்லட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 350cc இருக்கும், ஒரு 500cc இருக்கும் முன்னெல்லாம். சரியா? அதுக்காக வந்து சில சமயங்களில் 350cc தான் ரியல் வெல்ல 350cc தான் அதிகமாக விற்கும். அதுக்காக என்ன 500cc-யோட 350cc எந்த விதத்துலையுமே நல்லா இல்லாமே இருக்குமா? சில விஷயங்கள்ல அது நல்லா தான் இருக்கும், மைலேஜில் நல்லா இருக்கும், கம்ஃபர்ட்டில் நல்லா இருக்கும். அதாவது எந்த விதத்தில் அஃபோர்டபிலிட்டி ஆஸ்பெக்டில் பார்க்க போனால் இப்போ புல்லட் எல்லாமே காஸ்ட்லி தான், 2 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் வருது. நான் வந்து முன்னே அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இப்படி பார்த்தா இவங்க 2 பேரும் கூட காஸ்ட்லி தான். ஒருத்தன் 90K, இன்னொருத்தன் வந்து 1,40,000. ஸோ அதனால் வந்து அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது ஒரு 50K டிஃப்ரென்ஸில் அது இன்னும் கொஞ்சம் நிறைய டாஸ்க் பண்ணுதோ அப்படின்னு தோணுது. அவனே நல்லா ஓரளவுக்கு நல்லா அவுட்புட் தரான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இவன் குட்டியாக வேற இருக்கானா, பாக்கெட் உள்ள ஈஸியாக வைக்க முடியுது. அதான் ஓகே ரைட்டு. ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. சரிங்க, பார்க்கலாம். ஹாப்பி மண்டே. நல்லா ஒர்க் பண்ணுங்க. பாய். ஒர்க் பண்ணுங்க. இந்த வீக் இனியபடியாக அமைய வாழ்த்துகிறோம். பாய். யாருக்கோ சொல்கிறான். எல்லாருக்கும் தாங்க, ஆஃபீஸ் கோயர்ஸ் எல்லா நண்பர்களுக்கும் தான்.